சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் என்பவர். தேவ செய்திக்கு உண்டான ஆதார வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகள் இருக்கிறவருக்கு வெளிச்சம் உதித்தது என்று என்பன. ஆமென். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தை அடிப்படையாக கொண்டு எருபாகால் என்ற தலைப்பின் கீழாக தேவ செய்தி கொடுக்கும்படியாக சகோதரர் செந்தில் அவர்கள் என்று நடக்கிறார். கிறிஸ்தியசியர்கள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகுகின்ற வாழ்த்துக்களோடும் கூட அன்பு சகோதரர் சொல்லிட்ட விதமாக நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா எருபாகால். இது எங்க படிச்ச மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? எருபாகால் கிதியோனோட இன்னொரு பேர் தான் எருபாகால். இந்த எருபாகால் அப்படின்னு நம்ம படிக்கிறப்பயே அவரோட பேரை சொல்றப்பயே நமக்கு என்ன மைண்ட்ல ஞாபகம் வருதுங்க? தேவனுடைய தெய்வீக திட்டமா? கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாகால அழிக்கிறார். சரிங்களா? அதோட பின்புலம் தான் இந்த சப்ஜெக்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சப்ஜெக்ட் ஆகப்பட்டது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பு, ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஆவிக்குரிய விதத்துல எந்த அளவுக்கு நம்ம வளர போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு எளிமையான பாடம் தான், ஒரு நிழலும் பொருளுமா இருக்கும் இந்த பாடம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது எப்ப நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நியாயாதிபதிகள் காலத்துல. எப்போ அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதல் நியாயாதிபதி யாருங்க? யோசுவா இருக்கார் பாத்தீங்களா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் யோசுவா மூலியமா முதல் நியாயாதிபதி மூலியமா கொடுக்கிறார். அவங்க காலடி எடுத்து வச்ச அந்த தேசம் எப்படியாப்பட்ட தேசமா இருந்துச்சுங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்துச்சு அந்த தேசம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நியாயாதிபதிகள்ல முதல் நியாயாதிபதி யோசுவா. அவரோட காலப்பகுதி அப்படியே கடந்து போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நியாயாதிபதியும் தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் ஒரு நியாயாதிபதியே இருக்க வேண்டியதானே? ஏன் ஒவ்வொரு வாட்டியும் நியாயாதிபதி மாறணும்? அதாவது தேவன் ஏற்ற காலத்துல ஒரு கருவியா ஒருத்தரை பயன்படுத்துவார். இன்னைக்கு இவர் வேணும்னா அவர் தான் தேவன். அவரை எடுத்துட்டு யூஸ் பண்ண யாருங்க? அடுத்த ஒரு நியாயாதிபதி வரும். அப்படி ஒவ்வொரு நியாயாதிபதியா மாறதான் யார் வர அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிதியோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ எப்பயுமே ஏன் நியாயாதிபதியை தேவன் உருவாக்கணும்? எது செஞ்சாலும் தேவன் தானே எல்லா விஷயங்களும் செய்யறாரு. நியாயாதிபதிகளை ஏன் தேவன் உருவாக்கணும்? அந்த இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நியாயாதிபதிகள் வேணும். அப்போ அந்த விசாரிக்கிறதுக்கு நியாயாதிபதிகள் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்களோட வேலை என்ன? நியாயாதிபதிகளோட வேலை என்ன? இல்ல நானே சொல்லிட்டேன், ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்க சாதாரண ஜனங்கள் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு நியாயாதிபதியா இருக்கட்டும், ஏன் யோசுவாவே இருக்கட்டும், அவர் பயப்படுவார். ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மிகவும் சாந்த குணமுள்ள மோசேவையே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கங்க? பரீட்சை பார்த்துருக்குறாங்க. அப்படியாப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஆட்சி பண்றது சாதாரண விஷயமா? நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள், இவங்க எப்பயுமே யாரை மறந்துடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா தேவனை மறந்துடுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் ஆச்சரியமாக இந்த ஜனங்களை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? எகிப்துல இருந்த 430 வருஷம் அடிமையா இருந்த இந்த ஜனங்களை தேவன் அழகா வனாந்திர பிரயாணத்துல வழி நடத்தி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வந்து சேர்க்கிறார். ஆனா இந்த ஜனங்கள் யாரை மறந்துட்டாங்க? அந்த 40 வருஷத்துக்குள்ளேயுமே யாரை மறந்துட்டாங்க அப்படின்னா யாரை மறந்துட்டாங்க? தேவனை மறந்துட்டாங்க. அப்ப தேவனை மறந்துட்ட இந்த ஜனங்களுக்கு
நான் தான் தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காலப்பகுதி தேவன் கொடுக்குறாரு. அதனாலதான் தேவன் உருவாக்குறாரு. பாருங்க, ஒரு வசனம் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:1 படிங்க சிஸ்டர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இவங்க பண்ணிட்ட விஷயங்கள் யாரோட பார்வைக்கு பொல்லாப்பா இருக்குதான்? தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கிறதுனால தேவன் ஒரு முடிவு பண்றார். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர்களா போய் இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ணாங்க. வசனம் நல்லா நீங்க படிங்க. மீதியானியர்களா போய் அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்களை? கிடையாது. தேவன் 7 வருஷம் மீதியானியர்கள் கையில யார் ஒப்பு கொடுத்துட்டாரு? இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. சரி, இந்த மீதியானியர்கள்னா யாரு? அன்பான சகோதரர்களே, இது நம்ம எப்படி பார்க்க போறது இல்லை அப்படின்னா, பாலப்ளா சப்ஜெக்ட்ல பார்ப்போம். பாத்தீங்களா, 22,000 பேரு, அதுல ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். 12,000 பேர் போனதுக்கு அப்புறம் வெறும் 10,000 பேர். அந்த 10,000 பேர்த்துல 9,700 பேர் தனியா, அந்த ஒரு 300 பேர் தனியா. அந்த 300 பேரை 3 படையா வகுத்து அவர் ஒரு பெக்யூலியர் வார் பண்ணுவார். பாத்தீங்களா, அந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த சம்பவம். கிதியோன் என்ன பண்ண போறார்? அந்த பாகாலை எப்படி அழிக்க போறார்? பாகால் அழிக்கிறப்ப இஸ்ரேல் ஜனங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? அந்த இஸ்ரேல் ஜனங்களோட மனநிலைமை நம்மளோட மைண்டுக்கு ஒத்து போகுதா? அவங்க முரட்டாட்டம் உள்ள ஜனங்களா இருந்தாங்களே, அப்ப நம்ம யாரு? அப்ப கிதியோன் யாரு? அப்ப அந்த பாகால் யாரு? அப்போ கிதியோன் மட்டும் போய் அந்த பாகாலை அழிச்சாரா அப்படின்னா, கிதியோன் கூட எவ்வளவு போயிருக்கிறாங்க, கிதியோன் கூட போயிருக்கிறாங்க, கிதியோன் கூட வேற என்னென்னலாம் எடுத்துட்டு போனாங்க. இது எல்லாமே இன்னைக்கு நம்ம அரசி ஆராய போறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ தேவன் ஒரு கருவியா இந்த இடத்துல மீதியானியர்களை யூஸ் பண்றாரு. மீதியானியர்கள் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய வேலை என்ன வேலை? கொள்ளையடிக்கிறது. சூப்பர். மீதியானியர்களோட வேலை என்ன வேலை அப்படின்னு பாத்துட்டோம்னா, கொள்ளையடிக்கிற வேலை. மீதியானியர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரிலேஷன். அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி தான், எல்லாமே ஆதாமின் சந்ததி தான். புரியுதுங்களா? அப்படியே எல்லாமே ஆதாமுக்கு அப்புறம் யார் வந்தா? நோவா வந்தார் 2ஆம் உலகத்துல. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுடைய சந்ததி தான், சகோதர சகோதரிகளா தான் இருந்தாங்க. ஆனா வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு சூழ்நிலையில வளர்ந்ததுனால இவங்களுடைய கேரக்டர், இவங்களுடைய தொழில் என்னவாயிடுச்சு? கொள்ளையடிக்கிற தொழிலாயிடுச்சு. மீதியானியர்கள் அவங்க எப்படி கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, கூடாரம் போட்டு, கூடாரவாசிகளா இவங்க இருந்திருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க கூடாரம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, உயர்ந்த பட்டணம், பெரிய பெரிய மலைகள் இருக்கு பாத்தீங்களா, பெரிய பெரிய மலைகள்ல இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டென்ட் போட்டுருவாங்களாம். டென்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, கொள்ளையடிக்கிறதுல ரொம்ப யுக்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா கொள்ளையடிப்பாங்க. இது எல்லாமே ஒரு சைடு இருந்துட்டாலும் கூட, தேவனுடைய கோபாக்கினைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் போனாங்க? இப்போ ஒரு பஞ்சத்தை உருவாக்கணும், தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சகரை ஏற்படுத்தணும் இல்லையா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கணும் இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க? தேவனுக்கு விரோதமா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா பாகால். நீங்க யோசிச்சு பாருங்களேன், தேவன் மோசேவை கூப்பிட்டு அழகா கட்டளையை கொடுத்தாரா இல்லையா? அத முதல் கட்டளையே என்னங்க இருக்கு? என்னையன்றி உங்களுக்கு வேற தேவன் இருக்க வேண்டாம். அவங்க எங்க போயிட்டாங்கங்க? பாகால்கிட்ட போயிட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இஸ்ரேல் ஜனங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. 10 வாதை, 9 வாதையில மனம் மடியாத பார்வோன் தலைச்சன் பிள்ளை சங்காரத்து மூலியமா என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்துறோம்னா, மனமடிவு ஏற்பட்டு இந்த ஜனங்களை யோசிச்சு பாருங்க, எப்படி தேவன் அழைச்சிட்டு வந்தார். செங்கடல் பிளந்தது, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மன்னா, செப்பல் தேயிலன்னு படிக்கிறோம். இவங்க பின்னாட்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பஸ்கா ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு அவங்க ஆயிட்டாங்க. அன்பா, இது என்ன? அவங்களுக்கு என்ன தெரியலைங்க. அப்போ தேவனுடைய அந்த ஒரு சிறப்பம்சமே அவங்களுக்கு தெரியல. தேவன் அவங்களுக்கு பண்ணிட்ட ஃபேவர்ஸ் அவங்களுக்கு தெரியல. தேவனை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறந்துடுறாங்க. தேவனை வணங்குற இடத்துல யாரை வச்சுட்டாங்க? அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் பாகாலை கொண்டு போய் வச்சுட்டாங்க. பாகாலை கொண்டு போய் வச்சது மட்டும் இல்லாம, நீங்க நரகம் சப்ஜெக்டை நீங்க கேட்டீங்கன்னா நல்லா தெரியும். என்ன பண்ணுவாங்களாம்? தன்னுடைய பிள்ளைகளை, அவங்க பொருத்தனைக்காக தன்னுடைய பிஞ்சு குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகால் கையில தூக்கி எறிவாங்களாம். அதெல்லாம் நம்ம எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. பாகால் அப்படின்னா இங்க இருக்க சிலைகள் மாதிரி கிடையாதான். பாகால்ன்றது 100 அடி பாகாலா இருக்குமா. 100 அடி பாகாலுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெப்பம் ஹீட் பண்ண அந்த பாகால் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த இது இருக்கும் பாத்தீங்களா, ரெட் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, நெருப்பு உச்சக்கட்டா அடைஞ்சிச்சுன்னா ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அந்த லெவல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு பிளம்பு மாதிரி அந்த பாகால் இருக்கிறப்ப தன்னுடைய குழந்தைகளை தூக்கி போறப்ப அந்த குழந்தை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கையில போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகள் என்ன ஆயிடுங்க, அந்த பிஞ்சு குழந்தைங்க பலியாயிரும். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அன்பின் தேவன், இரக்கத்தின் தேவனா இருக்கிற நம்முடைய தேவன் தான் உருவாக்கின பிள்ளைகளை அழிப்பாரா? அதுதானே நரகம் சப்ஜெக்ட்ல பார்ப்போம்.
வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைங்க. இன்னைக்கு தப்பு பண்ணா தேவன் தண்டிச்சப்ப என்னைக்கா இருந்தாலும் வந்துருவாங்க, மனம் திரும்பி வந்துருவாங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, பாகால் சிலைக்கு முன்னாடி அந்த குழந்தைய தூக்கி எறிகிறாங்க. இவங்க பண்ண பொருத்தனைக்காக அந்த குழந்தைகள் பலியாகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய கோபாக்கினைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாம இந்த ஜனங்கள் போறாங்க. அப்ப மீதியானியர்கள் அப்படின்னா நம்ம யோசிக்கணும். ஒரு கருவியா தேவன் பயன்படுத்துறாரு. இததான் மோசேட்ட கூட தேவன் சொல்லியிருப்பார். படிங்க என்னாகமம் 31 அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 31 அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நம்ம பிதாவாகிய தேவன் மோசேவை நோக்கி அப்படின்னா இது எப்ப சொல்லப்பட்ட வசனங்க? மோசேட்ட அவருடைய வனாந்திர பிரயாணம் இருக்கு பாத்தீங்களா, அதுல தேவன் மோசேட்ட சொல்றாரு, இஸ்ரேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். அப்போ மோசேவும் சண்டைக்கு போயிருக்காரா இல்லைங்களா? யாருக்கு எதிராக சண்டைக்கு போயிருக்கிறாரு? ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீ போய் அவங்களோட ஃபைட் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்றேன் நான் உன்னுடைய சொந்த தேசத்துல நீ சேர்க்கப்படுவாய்ன்னு சொல்றாரு. சாந்த குணம் உள்ளவர் தான். ஆனா தேவனுடைய பேச்சுக்கு யார் கீழ்ப்படிஞ்சாருங்க? மோசே கீழ்ப்படிஞ்சார். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப மீதியானியர்கள் அப்படின்னா சும்மா அவங்க எப்படி இவங்க போய் அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு படையா இருந்திருக்குமா? சின்ன ஒரு படையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க படிச்சு பாருங்க. மீதம் இருந்தது மட்டுமே இவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க அவங்க படையில. என்னாகமோ 31 அதிகாரம் 32 மற்றும் 34 படிங்க. என்னாகமம் 31 அதிகாரம் 32 மற்றும் 34 வசனம். 6,75,000 ஆடுகளும். ஆடுகள் மட்டும் எவ்வளவு இருக்கு? 6,75,000 ஆடுகள் யாரோட படையில இருக்கு? மீதியானியர்கள் படை அப்படின்றது அவங்களுடைய செல்வாக்க குறிக்குது. அது வச்சிருக்காங்க. 71,000 மாடுகளும் 61,000 கழுதைகளும் மீதியாய் இருந்தது. 72,000 மாடுகளும் 61,000 கழுதைகளும். பாருங்க, அப்போ இந்த மீதியானியர்கள்ன்ற ஒரு சாதாரண கிடையாது. அவங்க செல்வந்தரா இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் மீதி இருந்தது. இவங்கெல்லாம் அதாவது ஒரு பட்டியல அடைச்சது போக இருக்கும் பாத்தீங்களா? அப்பனா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. இவங்களுக்கு எதிராக தான் இஸ்ரேல் ஜனங்கள் அட்டாக் பண்ண போறாங்க. அப்போ மீதியானியர்களோட யுக்தியே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா, ஹிட் அண்ட் ரன்னா மறைஞ்சிரிஞ்சு அட்டாக் பண்ணுவாங்க இவங்க. அதனாலதான் இவங்க கூடாரவாசியா இருக்கிறாங்க. கூடாரமே எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டா, மலை இருக்கு பாத்தீங்களா? மலை என்ன கலர்ல இருக்குங்க? கிரீன் கலர்ல இருக்கும். கிரீன் கலர்ல இவங்க டென்ட் போடுறப்ப மலையும் கூடாரமா என்ன ஆகுதுங்க யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு மைனூட்டா பண்ணுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் கிதியோனை வச்சு எவ்வளவு பெக்யூலியரா பண்றாரு பாருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பெக்யூலியர் வார் படிப்போம் பாத்தீங்களா? அந்த 300 பேரு, அதுவுமே ஒரு பெக்யூலியர் தான். கிதியோன்னாலே பெக்யூலியர் தான். அந்த யுத்தத்துக்கு, அந்த நூதனமான யுத்தத்துக்கு பேர் பண்ணவர் தான் யார் அப்படின்னு பாத்துட்டோம்னா கிதியோன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இவங்க மறைஞ்சிரிஞ்சு அட்டாக் பண்றதுல தந்திரம் வாய்ந்தவங்க யார் அப்படின்னா மீதியானியர்கள். அப்ப இவங்களுக்கும் மேல தந்திரம் வாய்ந்த ஒருத்தர் ஏற்படுத்தணும் இல்லையா தேவன்? அவர் தான் கிதியோன். அப்ப இவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. எதுக்காக இவங்க சண்டைக்கு போகணும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? தேவன் சும்மா ஒருத்தரை போய் சண்டைக்கு போக அப்படின்னு சொன்னா போயிருவாங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, இஸ்ரேல்ல தேவன் கொடுத்த தானியங்கள் முதற்கொண்டு எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா நம்பர் 1 குவாலிட்டி தான். இந்த தானியங்கள் கோதுமைக்காக தான் யார் வராங்க? இந்த மீதியானியர்கள் எங்க வராங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா இஸ்ரேலை நோக்கி வராங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கோதுமை அப்படின்னா தேவன் கொடுத்த மிக 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 எப்படிங்க அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா இருந்திருக்கு. அதுல முதற் பலன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுக்காக தான் யார் வராங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா யார் வராங்க? மீதியானியர்கள் வராங்க. எத்தனை வருஷம் வந்திருக்கிறாங்க? ஃபர்ஸ்டே சொன்னாரு 7 வருஷம் கையில. 7 வருஷமும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா கஷ்டப்பட்டு, உண்மையாலுமே அறுவடை பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதோட பலன் என்னன்றது தெரியும். கடைசியா அந்த கோதுமை மணிகளை களஞ்சியத்துல சேர்ப்பாங்க பாத்தீங்களா? அந்த மணிகளை பார்க்கறப்ப விவசாயிகளோட மனநிலைமை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. கலை அதிகமா இருந்தா சந்தோஷப்படுவாங்களா? மணிகள் அதிகமா இருந்தா சந்தோஷப்படுவாங்களா? மணிகளை பாக்குறப்ப அந்த விவசாயிகளோட மனசு எப்படி இருக்கும்? அது ஒன்றும் 9-1 ரக அரிசியா இருக்குது, கோதுமையா இருக்கிறப்ப அவங்களுக்கு மனசு எவ்வளவு குவாலிட்டி எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அழுதுருவாங்க அந்த அளவுக்கு. அப்படியாப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். ஊழியம் அறுவடை பண்றாங்க. அறுவடை பண்ணி கோதுமை மணிகளை களஞ்சியத்துல சேர்க்கிறாங்க. இவங்களோட யுக்தியை பயன்படுத்தி மீதியானவர்கள் எப்படியாவது அந்த மணிகளை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா,
படிங்க சிஸ்டர். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். கொஞ்ச காலம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஜெபம் வந்து தேவன்கிட்ட கேட்பாரு. தேவன் கேட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு ரட்சகரை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மறுபடியும் இவங்க மீட்கப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க. அப்படி நல்லா இருக்க காலகட்டத்துல தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, தானியங்களை வந்து நல்லா சேர்த்து வைக்க ஒரு சூழ்நிலையில மீதியானியர்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க தேவனை வணங்காம அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாகால வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்க பிளேவர் பண்ணா உங்களுக்கு நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சுன்னா இதெல்லாம் நான் தரேன்றாரு. நீ எனக்கு கீழ்ப்படியல அப்படின்னா லேவியராகமத்தை சொல்றாரு. 26:16 படிங்க சிஸ்டர். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். யோசிச்சு பாருங்களேன், நல்ல கோல் மணிகளை வந்து விதைச்சு அறுவடை பண்றப்ப நல்ல மணிகள் வரலன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? எனக்கு நீ கீழ்ப்படியாம போயிட்டீன்னா நான் உனக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறார். கண்கள் அப்படின்னா எப்படா மழை வரும் எப்படா மழை வரும்னு சொல்லி காத்திருப்பாங்க பாத்தீங்களா, மழையே வராது, தரைய வட்டாந்தரமா ஆக்கிடுவாரு தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுல விளைச்சல் இருக்காது, அதுல பலன் எடுக்க முடியாது. கீழ்ப்படியாம போனா, கீழ்ப்படிஞ்சிங்கன்னா தேவன் சொன்னார் பாத்தீங்களா, சூப்பரா சொன்னார் பாத்தீங்களா, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். நீங்க கீழ்ப்படியலனா நீங்க நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்காது. காரணம் என்னன்னா, உச்சகட்டமா தேவன் இருக்கிற இடத்துல இவங்க யாரை கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா பாகால் தெய்வத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க. தேவன் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுவார், டைம் கொடுப்பார். ஒரு சப்ஜெக்ட்ல வேற ஒரு சப்ஜெக்ட்ல பிரதர் சொல்றாரு, தேவன் 59வது செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாராம். ஆனா நமக்கு அது வரைக்குமே வெயிட் பண்ண மாட்டோம். 60வது செகண்ட் தான் ஃபிளேவர் பண்ணுவார். நம்ம 60வது செகண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பொறுமை இழந்துருவோம். அன்பான சகோதர சொல்லுது, என் புள்ள என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெயிட் பண்ணுவாரு. ஆனா நமக்குள்ள என்னன்னா 20-30 செகண்ட்லயே நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா மைண்ட் டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிடுறோம். அன்பான சகோதர சகோதரிகள், தேவன் எப்பொழுதும் நமக்காக காத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைய கூட்டி சேர்க்குன்ற எண்ணம் அவருக்கு அதிகமா இருக்கு. அவர் கையில கொண்டு நம்ம போய் சேர மாட்டேங்கிறோம். அதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப பாகாலுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படிங்க, எரேமியால சொல்றாங்க. எரேமியா 19:5. எரேமியா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. வசனம் படிக்கிறப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவனுடைய இருதயத்துல அது தோன்றது கூட கிடையாதான். இப்படி அக்கிரமமா அநியாயமா தன்னுடைய பிள்ளைகளை கொண்டுட்டு போய் அந்த பிஞ்சு குழந்தைகளை தான் பொருத்தனை பண்ணதுக்காக வழி கொடுக்கிற ஒரு எண்ணம் இந்த ஜனங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் என் மனதுல தோன்ற கூட கிடையாது. நான் உருவாக்குன, நான் பார்த்து படைத்த இந்த மனித உயிர்களை நான் அழிப்பேனா? சொல்லுங்க. சமாதானத்தின் கர்த்தர் தான் தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப மீதியானியர்களை தேவன் ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. கீழ்ப்படியாமை போன இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொள்ளையடிக்கிறதுக்கு மீதியானியர்கள் வராங்க. அப்ப மீதியானியர்கள் அப்படின்றது ஒரு கருவிதான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப அவங்களுடைய களஞ்சியத்துல கோதுமை மணிகள் சேரல. இஸ்ரேல் ஜனங்களுடைய கூக்குரல் மறுபடியும் 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 அது தேவனுடைய சமூகத்துல போய் ஏற்றதுனால தேவன் சொல்றார். படிங்க சிஸ்டர், நியாயாதிபதிகள் 6:6. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நம்ம எவ்வளவுதான் பாவம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் அக்கிரமங்கள் பண்ணியிருந்தாலும் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? பாவிகளுக்கு அவர் விலகிடுவாரா? சொல்லுங்க. பாவின்னு சொல்லி தேவன் யாரையா நியாயம் தீர்ப்பாரா அவருடைய பார்வையில? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த ஜனங்களை யோசிச்சு பாருங்களேன். தேவன் உள்ளங்கையில வச்சு தாங்கின இந்த ஜனங்கள் பாகால் பின்னாடி போயிட்டாங்க. ஆனா அவங்க அழுகிற கூக்குரல் தேவனுடைய சமூகத்துல எட்டுது. இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துறோம்னா, என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய ஒரு ரட்சகரை உருவாக்கணும், இந்த ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மீட்பரை உருவாக்கணும். தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துறோம்னா, மிகப்பெரிய ஒரு ரட்சகர், மீட்பர். இவர் வந்து ஒரு பலசாலியா, சிம்சோன் மாதிரி ஒரு பலசாலியா? சிம்சோன் என்ன பண்ணாருங்க, சிங்கத்தின் வாயை பிளந்தார் இல்லையா? அது போல இவர் ஒரு பலசாலியா?
நீங்க பார்க்கலாம் வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் பலவீனமானவர்கள். யோசிச்சு பாருங்களேன், தேவன் பலவீனமானவர்களை தான் தேர்ந்தெடுப்பார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்மளை தான் தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. தேவன் கிதியோனை செலக்ட் பண்ற விதமே சூப்பரா இருக்கும். கிதியோன்ட்ட ஒரு தூதன் போய் பேசுவார். கிதியோன் அப்ப என்ன வேலை தெரியுமா செஞ்சுட்டு இருப்பாரு? கோதுமை மணிகள் இருக்கு பாத்தீங்களா, அவரோட மைண்ட்ல எப்படி இருக்கும், எப்படி நம்ம பக்குவப்படுத்தினாலும் பத்திரப்படுத்தினாலும் யார் அட்டாக் பண்ணிட்டு போயிடுறா, மீதியானியர்கள் எப்படி வராங்கன்னு தெரியல, ஆனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கோதுமை மணிகளை எடுத்துட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தோட அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கோதுமை மணிகளை என்ன பண்றாரு, களஞ்சியத்தை சேர்த்து கொண்டுட்டு இருக்கிறாரு. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு தூதன், தேவனுடைய மனுஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு தூதன் கிதியோன்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பேசுறப்ப எப்படி பேசுறாருன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமாயி, இப்ப கிதியோன் பக்கத்துல யார் இருக்கிறா, அந்த ஏஞ்சல் யாருங்க, அவங்க அந்த தூதன் வந்துட்டாரு. வந்திருக்கிறப்ப பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார் அப்படின்னா, கிதியோனை பார்த்து அந்த தூதன் பராக்கிரமசாலியன்னு சொன்னா கிதியோன் எப்படி ஃபீல் பண்ணுவார் சொல்லுங்க? ஒரு சவுண்டு, தூதர்களோட சவுண்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிரதிநிதிங்க அவங்க. தேவன் சொல்லிட்ட விஷயத்த கிதியோன்ட்ட சொல்ல போறாங்க. அப்ப அவங்களுடைய சவுண்டு எப்படி இருக்கும், கிதியோனை அழைக்கிற விதம் எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பிடிச்ச ஒரு இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது கிதியோன்ட்ட இருந்துச்சுங்க. நான் யார் கிடையாது, பராக்கிரமசாலி கிடையாது. அவர் அப்படியே என்ன ஆகிறாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, அப்படியே தாழ்ந்து போறாருங்க அன்பான சகோதர சகோதரிகள். பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த உனக்கு சொல்ல போறேன், நீ கவனமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நைட்டு ஃபுல்லா யாருக்கு தூக்கம் வந்திருக்காதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு சித்தமானால் உங்க முன்னாடி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரெக்கையெல்லாம் வச்சுட்டு வரார், நிக்கிறார். உங்களுக்கு இந்த ஒரு பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்துட்டு போறார். நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்ச உடனே நீங்க போய் இதை செய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த தூதன் சொல்லிட்டா நைட் உங்களுக்கு தூக்கம் வருமா சொல்லுங்க? அப்பாடி, எப்படியா இருந்தாலும் வந்த தூதன் எப்படியா இருந்தாலும் நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்ம ஈஸியா ஜெயிச்சலாம் அப்படின்ற மனநிலைமை நம்ம இருப்போமா? தூக்கம் வருமா? ஃபர்ஸ்ட் யாருக்கும் தூக்கம் வந்திருக்காதுங்க. கிதியோனுக்கும் தூக்கம் வந்திருக்காது இல்லையா? கிதியோன் என்ன நினைச்சிருப்பாரு? எப்படி என்னைய பார்த்து அவர் பராக்கிரமசாலின்னு சொன்னாரு? ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் ஒண்ணுமே இல்லையே. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா யோவாஸ் இருக்கார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னா இதே பாகாலுக்கு தான் ஆலயம் கட்டி வச்சிருக்கிறாரு, பலிபீடம் கட்டி வச்சிருக்கிறாரு, உயர்ந்த மலையில பிரம்மாண்டமான ஒரு பலிபீடம் கட்டி வச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா அப்படி இருந்தாலும் கூட புள்ள யார வணங்கலங்க, பாகால வணங்கல. அப்ப பாத்தீங்களா, தேவன் அவருடைய கண்கள் இந்த பூமியில உலாவுது. யாரு என்னோட சித்தத்தின்படி நடக்கிறான்னு பாக்குறப்ப அவங்க அப்பா தெரியல, யார் தெரியுறா? கிதியோன் தெரிகிறாரு. கிதியோனுடைய இருதயம் தேவனுக்கு தெரியுது. அழகா கிதியோனை கேப்சர் பண்றாரு அன்பான சகோதர சகோதரிகள். அப்ப அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டோம்னா, படிங்க சிஸ்டர் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய். ரொம்ப முக்கியமான வசனம் அன்பான சகோதர சகோதரிகளே. இதுல இருந்து சப்ஜெக்ட் நம்ம வேற கோணத்துல போகும், நல்லா நீங்க கவனிங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கிதியோனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கின்ற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை எடுத்துக்கொண்டு போய், 7 வயது காளை, அதுவும் 2ஆம் காளையை எடுத்துக்கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்புகளை வெட்டி போட்டு அந்த கற்பாரின் உச்சியிலே பாங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு அதை நீ வெட்டி போட்ட தோப்பினையை கட்டை விறகினால் மேல் சர்வாங்கன தகன பலியிட கடவாய் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே எப்ப பண்ண போறாரு கிதியோன்? எப்ப பண்ணுவார்? ஏற்கனவே அந்த பெக்கிலியர் யுத்தமும் எப்ப நடந்துச்சு? ராத்திரி தான். அந்த மீதியானியர்களுடைய அந்த டென்ட் என்னங்க, அந்த வார்கோதுமை அப்பம் புரட்டி போடும் இல்லையா, 2 பேர் பேசிப்பாங்க இல்லையா, இது கர்த்தரின் பட்டயமே அல்லாமல் யாரோட பட்டயம் இல்லை, கிதியோனுடைய பட்டயம் இல்லை. அப்ப தேவன் கிதியோனுக்கு பிளேவர் பண்றாரு, நம்ம அழிஞ்சிருவோன்னு யார் நினைச்சாய்? அந்த அவங்களுக்கு மைண்டு போனதும் எங்கங்க, நைட்ல தான் சம்பவம் நடந்துச்சு. இன்று ராத்திரியிலையும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டோம்னா, அன்று ராத்திரிலேயே கர்த்தர் அவனை நோக்கி, கிதியோனை நோக்கி, நீ உன் தகப்பன், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா மாடுகள் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதுல எந்த வயது உள்ள மாடு எடுக்கணுமா?
காளை எடுக்கணுமா? 7 வயதான 2ஆம் காளையை பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்க அப்பாவுக்கு தெரியாம எடுத்துட்டு போகணும் நைட்டு. ஒருவேளை மாடை எடுத்துட்டு இவர் போனான்னா யாருக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். முன்ன மாதிரி இப்ப இருக்கிற மக்கள் தொகை மாதிரிலாம் அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் ஊருக்கு ஒரு வீடு தான் இருக்கும். இப்ப இவர் யோசிச்சு பாருங்களேன். அவங்க அப்பா தூங்கி இருக்கணும். இவரு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, அந்த தூக்கத்துல எந்திரிச்சு இவர் எங்க போறாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, தேவன் சொல்லிட்ட இடத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, பாகாலின் பலிபீடத்தை உடைச்சு எறிய போறாரு. அப்ப தோப்பு விக்கிரகங்களை எல்லாமே வெட்டி போட போறாரு. அப்புறம் கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்திலே தேவனுக்கு என்ன பண்ண போறாருன்னா ஒரு பலிபீடத்தை கட்ட போறாரு. இது எல்லாமே எப்ப பண்ணணுங்க? நைட் டைம்ல தான் பண்ணணும். இந்த நைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு வேலையில தான் அவங்க இந்த விஷயத்த பண்ண போறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது சாத்தியமா? உயர்ந்த ஒரு மலை இருக்கு. அந்த மலையில இவர் 7 வயது காளைய எடுத்துட்டு போகணும். யோசிச்சு பாருங்களேன். மனுஷர்கள் கூட ஈஸியா நடந்துடலாம். காளை எப்படி டிராவல் பண்ணி அந்த உச்சியில போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாகால் பலிபீடத்தை உடைச்சிட்டு இவங்க தேவனுக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டணும். இது எப்படிலாம் சாத்தியமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. சரி, கிதியோன் மட்டும்தான் போனாரா? இதுதான் விஷயமே. கிதியோன் மட்டும் பண்ணல. கிதியோன் கூட 10 ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, அவங்க கூட போயிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, 6ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் படிங்க சிஸ்டர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பைபிள்ல படிச்சிருங்க சிஸ்டர். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து, கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஏற்கனவே தூதன் அவர் என்ன சொன்னாருங்க? பராக்கிரமசாலின்னு சொன்னாரு. இவங்க பகல்ல போய் பண்ணா யாருக்கு தெரிஞ்சிரும்? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாம 10 பேரை கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, அந்த விக்கிரகங்களை எல்லாமே அழிச்சிட்டு தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்றாரு. காளையை என்ன பண்றாரு அப்படின்னா, சர்வாங்கனா தகனப்படியா கொடுக்குறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அப்ப கிதியோன் கூட யார் யார் போறாங்க அப்படின்னா, 10 ஊழியக்காரர்கள், அப்புறம் 7 வயது உள்ள 2ஆம் காளையை அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அந்த மேல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டா, அது உச்சியில எல்லாமே உடைச்சு போடுறாங்க. உடைச்சு போட டைம் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இவங்க மறுபடியும் என்ன பண்ணணுங்க? அந்த இருட்டு சாமத்திலேயே கடந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துடணும் இல்லையா? வந்துட்டா மட்டும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? தெரிஞ்சதுனால அவங்க எங்க வந்துட்டாங்க அப்படின்னா, நேரா யார் வீட்டுக்கு வந்துட்டாங்க? கிதியோனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, கிதியோன் தான் இந்த விஷயத்த பண்ணினாருன்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போ சம்பவம் எங்க அப்படின்னா, அந்த மலையில நடக்குது. நைட் டைம்ல எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறாரு. காளைய தகன பலியா கொடுத்துட்றாரு. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்றாரு. அப்ப விளக்கு கொளுத்திருப்பாங்க இல்லையா? வெளிச்சம் என்ன ஆகுதுன்னா, காலையில ஜனங்கள் எல்லாமே அந்த மலையை பாக்குறப்ப இது என்ன புதுசா இருக்குன்னு அப்படின்னு யோசிக்கிறப்ப நேரா ஏன் கிதியோன் வீட்டுக்கு வரணும்? சூப்பர் ஸ்டார். ஏன் அப்படின்னா, ஜனங்களுக்கு தெரியும் பாகாலுக்கு எதிராக இருந்தது யார் அப்படின்னா கிதியோன் மட்டும்தான் இந்த ஊர்ல. அவங்க அப்பா கூட பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க, விக்கிரக ஆராதனையில நிறைஞ்சிருக்கிறார். ஆனா தேவன் கிதியோனை எப்படி செலக்ட் பண்ணிருக்கிறார் பாருங்க. அப்ப தேவனுக்கு பயந்த ஒரு இருதயம் கிதியோன்ட்ட இருந்துச்சு. பாகால எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் கிதியோன் தான். சரி, கூட்டிட்டு வந்துட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பாட்ட கேட்கறாங்க, உங்க பையனை வெளியே வர சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க பையனை வெளியே வர சொல்லுங்க, நாங்க கொன்னு போடணும்னு சொல்றாரு. அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலா, நீங்க ஏன் கொள்றீங்க? நானே கொள்றேன். நான் கட்டி வச்ச அந்த தோப்பு விக்கிரக ஆராதனைய விக்கிரக கூடத்தை என் பையன் அழிச்சுட்டான். ஆக்சுவலா அவர் கோவம் பட்டிருக்கணும் இல்லையா? ஒரு அப்பாவா அவர் தானே எல்லாமே பண்றாரு. அந்த பலிபீடத்தை பாகாலுக்கு பலிபீடம் கட்டினதே யாருங்க? யோவாஸ். அவர் தானே, அவங்க அப்பா தானே. அவங்க அப்பாவுக்கு தானே கோவம் வந்திருக்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, படிங்க சிஸ்டர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, அங்க இருக்க இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த விஷயம். நம்ம நினைப்போம் இவங்க அப்பாவும் கிதியோனுக்கு எகென்ஸ்டா இருப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு, ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, படிங்க சிஸ்டர். நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா படிங்க அதை ரட்சிப்பீர்கள். அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். யோசிச்சு பாருங்களேன். அப்பாக்கு தெரியும் இல்லையா அந்த பிள்ளையோட வீரம் என்னன்னு?
என் பையனே போய் அந்த பாகாலை அழிக்கிறானா, அந்த பாகால்கிட்ட என்ன இல்லை? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, அது வெறும் கல்லு தான். பாகாலே அதோட பலிபிடத்துக்காக வழக்காடட்டும், அது வேஸ்ட் அப்படின்ட்டு பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்பா கூட சில டைம்ல பிள்ளைகளை விட்டு கொடுத்துறாங்க. ஈசாயிட்ட கேட்பாங்க இல்லையா, சாமுவேல் கேட்பார் இல்லையா, இவ்வளவுதான் உங்க பையனா, அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா? இப்ப தேவன் சொல்வார் இல்லையா, கடைசி பையன் பாருங்க. அப்ப கிதியோனோட ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு கூட தெரியல, ஆனா தேவன் சொல்றார், தேவனுடைய தூதன் சொல்றார், கிதியோன் யாரா? பராக்கிரமசாலி. பாருங்க, யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ யாருக்காக யாரு வழக்காடட்டும்னு சொல்றாரு அவரு? பாகாலுக்காக அதுவே வழக்காடிட்டோம், என் பையனே போய் அதை அழிச்சு போடுறானா, அப்ப அது அந்த அளவுக்கு என்ன கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது, ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த யுத்தத்துக்குள்ள அவங்க கடந்து போயிடுவாங்க. அன்பான சகோதரர், இதுதான் ஒரு விஷயம். இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால தேவன் மீதியானியர்களை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க மிகவும் அவங்க சாப்பிடறதுக்கே இருக்கக்கூடிய அந்த கோதுமைக்காக வரக்கூடிய ஒரு யுத்தம். அந்த மீதியானியர்களை இவங்க எப்படி பழி வாங்கினாங்க, மீதியானியர்களோட பழி வாங்கறதுக்காக இவங்க தேவன்கிட்ட கேட்டுட்ட பிரேயர் தேவனுடைய சமூகத்துல எட்டினதுனால மிகப்பெரிய ஒரு ரட்சகரை ஏற்படுத்துறாரு. அந்த ரட்சகர் எங்க போறாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, அவருக்கு தேவதூதன் சொல்லிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த மலையில போய் செய்யறாரு. அவங்க அப்பாவும் அவருக்கு சப்போர்ட்டா இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே முடிக்கிறாங்க. இதுதான் மீதியானியர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடந்துட்ட ஒரு சம்பவம். இதுல நமக்கு என்ன பாடம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல யாரெல்லாம் பார்த்துட்டோம், ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா 45 நிமிஷத்துல சப்ஜெக்டா நிறைவு பண்ணிடலாம். சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு எளிமையான கான்செப்ட் தான். ஒரு கோதுமைக்காக பிரச்சனை, தேவன் மிகப்பெரிய ஒரு ரட்சகரை ஏற்படுத்துறாரு. அவர் பலசாலிலாம் கிடையாது. அப்ப பலசாலியா இருக்கக்கூடிய, பலசாலின்னு சொல்லி கூப்பிட்டு தேவன் மிகப்பெரிய ஒரு அட்வைஸை கொடுத்த தூதன் மூலியமா அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவர் போய் அழகா என்ன பண்றாரு அப்படின்னா உடைச்சு எரிஞ்சிட்டு வர்றாரு பாகால. இல்ல நமக்கு என்ன லெசன் இருக்கு? சரி, வேற யாரெல்லாம் தோப்பு விக்கிரகங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணிருக்கிறாங்க, அந்நிய தெய்வங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார். அவங்க அதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா சத்தம் படு, நீ கூப்பிடுற பாகால் வரட்டும் அப்படின்லாம் சொல்லுவாரு அவரு. வேற யாரு? எந்த ஒரு ஃபெமிலியர் கேரக்டர்? ஆபிரகாம். ஓகே. வேற? யோசியா ராஜா. ஆமா, அவங்க எல்லாமே விக்கிரக தோப்புகளை அழிச்சாங்க. பின்னாடி அவங்க சோரம் போனா கூட அவங்க ஃபர்ஸ்ட் கையில எடுத்தது என்ன அப்படின்னா விக்கிரகங்களை அழிப்பாரு. மோசே சொன்னார் இல்லையா, அந்த பொன் கன்றுக்குட்டி ஆரோனை வஞ்சார் இல்லையா, என்ன சொன்னாரு, ஏன் இப்படி பண்ணீங்க? அப்ப பாருங்களேன், ஏன் இந்த அந்நிய தெய்வங்களுக்கு தேவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லைன்னா அது அந்நிய தெய்வங்களே கிடையாது. பாருங்க, கிதியோன் போய் அழிச்சு போறாரு அப்படின்னா அப்ப அவங்க அப்பா சொல்றாரு பாத்தீங்களா, அதுக்காக அது வழக்காடட்டும், அந்நிய தெய்வங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் தேவன். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு மற்றது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. அப்போ இந்த சப்ஜெக்டை நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பாகாலின் பலிபீடம்னா என்ன, அப்போ பாகாலின் சிலைனா என்ன? சிலைனா இன்னைக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்து ஒருத்தரை பார்க்க போறோம். அப்ப கிதியோனா நமக்கு தெரியும் யார் அடையாளப்படுத்த போறாங்கன்னு. அப்ப அந்த 10 ஊழியக்காரர்கள்னா யாரு? 7 வயதான 2ஆம் காளைனா அது யாரை அடையாளப்படுத்துது? அந்த காளை என்ன பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, ஈஸியா எல்லா சப்ஜெக்ட்லயும் வரக்கூடிய நிழலும் பொருளும் தான். சொல்லுங்க, பாசிட்டிவ் கேரக்டர் எல்லாமே நம்ம தான், அப்படிதானே நம்ம நிழலும் பொருள் சொல்லுவோம். சொல்லுங்க, இதுல கிதியோன் யாரை அடையாளப்படுத்துறாரு? ஓகே, 10 ஊழியக்காரர்கள். நீங்க 12ன்னு போட்டிருந்தீங்கன்னா நான் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நம்பரை மட்டும்தான் பார்க்கணும். எனக்கு தெரியும், நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், 10 சீஷர்கள்லாம் இல்லை. அதனால நீங்க நம்பரை மட்டும் ஒரு ஊழியக்காரர்கள் அவங்க கூட போனாங்க, 10 பேர் அவங்க கூட ஊழியத்துக்கு போனாங்க இல்லையா. அப்ப இயேசு கிறிஸ்து கூடயும் ஊழியக்காரர்கள் வந்தாங்க இல்லையா. அப்போஸ்தலர்கள் 10 ஊழியக்காரர்கள். அப்பா, இது நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி புரிய போறீங்களா அப்படின்னு நான் மனதளவுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க 10 அங்க 12, நீங்க அதை கம்பேர் பண்ண வேணாம், ஒரு லக்கம் தான். சரிங்களா? அடுத்தது 7 வயதான 2ஆம் காளை. இதுவும் யாரதான் அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவதான் சர்வ அங்கத்தையும் தகன பலியாக கொடுத்தார். அன்பான சகோதர சகோதரி, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி, ஃபர்ஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு அடுத்ததெல்லாம் சொல்லிட்டீங்க. பாகாலின் பலிபீடம் சிலை, பாகால் சிலை. சாத்தான்
சாத்தான் சொல்றாங்க சிஸ்டர். சாத்தானை இப்படி சொல்லலாம். இந்த காலத்துல நீங்க அறிவு பெருக்கத்தின் காலத்துல இருக்கிறதுனால தகவல் தொழில்நுட்பமோ இல்ல அரசியல், மதம், பொருளாதாரம் அப்படியோ நீங்க அப்படிலாம் யோசிக்கணும். எளிமையா யோசிங்க. சொல்லுங்க. பழைய மனுஷன் இல்ல, அதுக்கு ஒரு அதுதான் சொல்றேன், அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. பழைய மனுஷனுக்கு எங்க உருவம் இருக்கு? உருவம் இருக்கு. அந்த உருவம் வெள்ளை கலர் சட்டை போடும், அங்கி போடும். இவ்வளவு புரிய வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கஷ்டம்தான் அன்பான சகோதர சகோதரிகளே. என்னங்க பாகாலுக்கு ஈக்குவலா போய் போப்போ சொல்றீங்க? பாகால் அது எப்படி சொல்றது, அவ்வளவு பழிவாங்க. அப்படியா இவரு அப்படின்னா நீங்க இதை படிக்கல. இது காலம் சவிமா இருக்கு புத்தகத்துல 354 மற்றும் 355 இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம காலை மார்னிங் மண்ணால படிச்ச விஷயங்கள் தான். படிங்க சிஸ்டர். எல்லோரும் அறியும்படி அறிவிக்கிறோம், பிதாக்களின் பிதா என்று போப் அழைக்கப்பட வேண்டும் என்று 7வது போப் கிரகரி கிபி 1063 உத்தரவிட்டார். போப்புவின் உரிமை கோருதலை அந்த கிரகோரி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாருங்க, பிதாக்களின் பிதா தான் இந்த போப்பு. யாருங்க பிதாக்களின் பிதா அப்படின்னா சொல்லுங்க. பிதாக்களுக்கும் மேல ஆனவர் தான் இந்த போப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிரகோரி இது பண்ணணும்னு சொல்றாரு. போப்புவின் உரிமை கோருதலை ஆதரிப்பதற்காக கீழ்காண்பவை ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 16 எடுக்கப்பட்டது. பாருங்க, நம்மள மாதிரியே வேத வசனங்கள் அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிரூபிக்கிறாங்களாம். எப்படி நாங்க நிரூபிக்கிறோம் பாருங்க. காரணம் என்னன்னா, ஆதியாகமம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்க படிங்களா, எபிரேயர்ல இதை படிங்க, மத்தேயுல இதை படிங்க, என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றாங்களா அதே போலதான் அவங்களும் சொல்றாங்க. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 16 என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. படிங்க சிஸ்டர். வானம் என்கிற ஆகாய விரிவிலே பகலை ஆள பெரிய சுடரும். வானம் ஒரு சிஸ்டர், வானம் என்கிற ஆகாய விரிவிலே பகலை ஆள பெரிய சுடர். இரவை ஆள சிறிய சுடரும். பாருங்க, இதுலயே பிரிச்சறாங்க. பெரிய சுடர், சிறிய சுடர், பகல் இரவு பிரிச்சறாங்க. ஆகிய 2 மகத்தான சுடர்களை தேவன் உண்டாக்கினார். 2ம் மகத்தானவை, ஆனால் ஒன்று இன்னும் மகத்தானது. சிஸ்டர், தேவன் உருவாக்குனது எல்லாம் மகத்தானதா இல்லைங்களா? அவங்க அப்படிதான் ஃபர்ஸ்ட் அழகா தேன் குடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, மகத்தானது தான். ஆனால் ஒன்று இன்னும் மகத்தானது. வானம் என்கிற ஆகாய விரிவு என்பது சர்வ வியாபகமான சபையை குறிக்கிறது. அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. தேவன் 2 மகத்தான சுடர்களை உண்டாக்கினார், அதாவது 2 அந்தஸ்துகளை ஸ்தாபித்தார். அவங்க எப்படி போயிட்டாங்கன்னா, இது வரைக்கும் எல்லாமே கரெக்ட் தான், அது சர்வ சங்கமான சபையை குறிக்குது, ஸ்பெஷல் தான் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. 2 விதமான அந்தஸ்துகளை ஸ்தாபிக்கிறார் தேவன் சொல்லிட்டு. ஒன்று போப்புவிற்குரிய அதிகாரம், ஒன்று போப்புவிற்குரிய அதிகாரம், பகலுக்கு மேலான பெரியன்னு வந்துச்சு பாத்தீங்களா, அதை கொண்டுட்டு போய் சேர்க்கிறாங்க. மற்றொன்று ராஜாவுக்குரிய வல்லமையாகவும் இருக்கின்றது. பகலை ஆள்வது மகத்தானது, அதாவது ஆவிக்குரியதா இருக்கிறது. பாருங்க, பகலை ஆள்வது மகத்தானது, அது ஆவிக்குரியதா இருக்கிறது. அப்ப போப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு அத்தாரிட்டி கொடுக்கறாங்க பாருங்க. படிங்க சிஸ்டர். சரீர சம்பந்தமானவற்றை ஆள்வது சற்று சிறியது. சரீர சம்பந்தமாக ஆள்வது சற்று சிறியதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் யாருங்க? போப்பு, அதுக்கப்புறம் தான் ராஜா. பெரிய சுடர், சிறிய சுடர் பார்த்தோம் இல்லையா? பகலில் ஆள பெரிய சுடர், இரவில் சிறிய சுடர். சிறிய சுடர் ராஜாவா? அந்த ராஜாக்களுக்கும் மேல அதிகாரம் யாருக்கு அதிகமா இருந்திருக்குதான்? போப்புக்கு. அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நிகழ்ந்த சம்பவங்கள் தான். 3ஆம் 4ஆம் 5ஆம் சபை காலகட்டத்துல, 6ஆம் சபை காலகட்டத்துல கூட, ஏன் 7ஆம் சபை காலகட்டத்தின் ஆரம்பத்துல கூட போப்போட அதிகாரம் உச்சகட்டத்துல இருந்ததுதான். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேவன் என்ன பண்ணா, கொரடு போட்டு இழுப்பேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? இன்னைக்கு பவர் இல்ல, ஐநா சபைக்கே பவர் இல்ல. நம்ம படிக்கிறோம், எசேக்கியேல்ல படிக்கிறோம் இல்லையா? பவர் இல்லை. ஏன்? சமாதானம் இவங்க மூலியமாலாம் கிடைக்காது. சமாதானத்தின் கர்த்தர் நம்முடைய பிதாவாகிய தேவன், அவர் மூலியமா தான் சமாதானம் கிடைக்கும். இந்த உலகங்களுக்கு சமாதானம் ஐநா சபை மூலியமாவோ போப்பு மூலியமாவோ கிடைக்கும்? பாருங்க, இன்னைக்கு போப்புக்கே சமாதானம் இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதரி. சொல்லி படிங்க சிஸ்டர். பகலை ஆள்வது மகத்தானது, அதாவது ஆவிக்குரியதா இருக்கிறது. சரீர சம்பந்தமானவற்றை ஆள்வது சற்று சிறியது. சூரியன் சந்திரனிலிருந்து வேறுபடுவதை போலவே போப்புகளும் ராஜாக்களிடமிருந்து வேறுபடுகின்றன. எப்படி வசனத்தை திருச்சி எப்படி வச்சுட்டாங்க பாருங்க. போப்புக்கும் ராஜாவுக்கும் ஒரு பிரிவு,
போப்பு யாரு, ராஜா யாரு? அப்போ போப்பு ராஜாலும் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து ஹேண்டில் பண்றாங்க. மற்ற போப்புகளும் இந்த விளக்கங்களையே பின்பற்றியதால் போப்புவின் உச்ச மேல் அதிகாரத்தை அமலுக்கு கொண்டு வர பெரிதும் உதவியது. பாருங்க எப்படி ஆயிட்டாங்க பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ ஜனங்கள் யாரோட காலு கீழே கடந்தாங்க? போப்பு. அங்க ஜனங்கள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம். சொல்லுங்க, அவங்களுடைய அதிகார போக்கு, அதிகார வர்க்கம், பகட்டான காரியங்கள், ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமா செய்யக்கூடிய விஷயங்கள்ல இன்னமும் அவங்க பின்வாங்கி போகவே இல்லை அன்பான சகோதர சகோதரிகள். ஏன் போப்புக்கு இவ்வளவு ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, பவர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு சபை காலகட்டத்திலையும் பேதுரு யோவான் காலகட்டத்தில எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்த போப்பு மார்க்கம் 4ஆம் 5ஆம் 6ஆம் சபை காலகட்டத்துல உச்சத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இவர்களை போல இருக்கிறவங்க எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில போப்புக்கு கொடுத்துட்ட அந்தஸ்து, போப்புக்கு கொடுத்துட்ட இடம், அதிகாரம். யோசிச்சு பாருங்க, பிதாவுக்கும் மேலானவர்கள் அப்படின்னா போப்புக்கு இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப இருந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்களுக்கு அன்பான சகோதரர்கள். அடுத்து கூட படிச்சுக்கோங்க மிஸ்டர். கட்டுப்படாதது எதுவும் இல்லை. அந்த திறவுகோலின் ஆட்சி வரம்பு எல்லையில் மற்ற எல்லோரும் எனக்கு அடிபணியும்படி என்னுடைய வல்லமையின் நிறைவு அவ்வளவு அதிகமாயிருக்கிறது. பேரரசர்களும் தாங்களே தங்கள் செய்கைகளை எனக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். பேரரசர்களே, பெரிய பெரிய ராஜாக்களே அவங்களுடைய அதிகாரம், உரிமை எல்லாமே யாருக்கு கீழே தான் கொண்டுட்டு வரணுமா? எனக்கு கீழே தான் கொண்டுட்டு வரணும் போப்பு சொல்றாரு. நான் எந்த சிருஷ்டிக்கும் கீழ்ப்பட்டவன் அல்ல. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? உச்சகட்டமா போய் நான் யாருக்கும் கீழ்பட்டவன் அல்ல, எனக்கே நான் கீழ்பட்டவன் அல்ல. அவருக்கே அவர் என்ன இல்லையா? பாருங்க, நான் எனக்கே அடங்க மாட்டேன், நான் ஊருக்கே அடங்க மாட்டேன், நான் யாருக்கே அடங்க மாட்டேன். அப்ப பாருங்க எப்படி இருக்கிறாரு பாருங்க போப்பு. நான் மேலானவன், நான் யாருக்கும் கீழ்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. எனவே போப்பை சார்ந்த என்னுடைய கம்பீரமானது என்றும் குறையாமல் இருப்பதோடு எல்லா மனிதர்களை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கிறது. எனவே எல்லா மனிதர்களும் எனக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்ற வேண்டும். எல்லா மனிதர்களும் எனக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்ற வேண்டும். அங்க பாகால் குழந்தைகளை தான் கொன்னுச்சு, ஆனா இந்த பாகால் எல்லாத்தையுமே கொள்ளுது அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னும் அந்த குழந்தைகளை போல இருக்கக்கூடிய சத்திய அறிவே இல்லாம அந்த குழந்தைகளை, அந்த பிஞ்சு குழந்தைங்க, அங்க இருக்கவங்களாம் குழந்தைகள் தானே. இன்னைக்கு நமக்கு பலமான ஆகாரம் கிடைச்சு இங்க வந்திருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன போகல, சத்தியம் போகல. காரணம் என்னன்னா, இவங்க தடுக்கன் கல்லை போல இருக்கிறாங்க. போப்பு மார்க்கம், இவங்களுடைய அதிகாரம். இப்போ போப்பா இங்க பாலோ கிளாஸ் நடத்துறாங்க, போவாதீங்கன்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, அங்க இருக்க அதிகாரம் இங்க கீழே இருக்கிறவங்களையும் பாதிக்குது. இவங்களும் கையில ரைட்ஸ் எடுக்கிறாங்க, அங்க போவாதீங்க. ஆக்சுவலா அந்தி கிறிஸ்து அவங்க தான். இப்ப யார் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க? நம்மள அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க. பாருங்க, படிங்க சிஸ்டர். எனவே ஒருவரும் என்னை நியாயம் தீர்க்கவோ தண்டிக்கப்பட வேண்டிய குற்றத்தை என் மீது சுமத்தவோ என்னை தவிர வேறு யாரும் என்னை அரியணையிலிருந்து தூக்கி எறியவோ முடியாது. இதுல தேவனுடைய அன்பு எங்க இருக்குது? கிறிஸ்துன்ற பேர் எங்க வந்துச்சு? இல்ல அட்லீஸ்ட் அப்போஸ்தலர்களாவது அவங்க சொன்னாங்களா? அவங்களுடைய உச்சகட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த பாகால் அன்பான சகோதர சகோதரிகளே. என்னையால என்ன வேணா பண்ண முடியும், நான் எடுக்கிறது தான் முடிவு. என்னைய அந்த தலைமை பீடத்துல இருந்து யாராலும் என்ன பண்ண முடியாது, தூக்கி எறிய முடியாது. அந்த ரைட்ஸ் யாரு கொடுத்தது? பாருங்க, போப்புக்கு இப்படியாப்பட்ட ரைட்ஸ் யார் கொடுத்தது? மக்களை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே பயமுறுத்தியே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்க அப்படின்னா, வாழும் கிறிஸ்துவர்களா பார்த்திருக்கிறாங்க, கிறிஸ்துவா பார்த்திருக்கிறாங்க போப்ப. யோசிச்சு பாருங்க, அவர் பேரே என்ன சொல்லுவாங்க? புனித போப்பு. பாருங்க, அவர் நடந்து போனா இந்த பாதம் புனித ஸ்தலமாகும் அப்படின்னு எப்படி தப்பான விஷயங்களை மக்கள் மைண்ட்ல இருக்குது பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள். மீண்டும் அவர் கட்டிங்ஸ் பாடிங்க சிஸ்டர். நற்கருணை திருவிருந்து ஐக்கியத்திலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரோடு நான் தொடர்பு கொண்டாலும் ஒருவரும் என்னை சபையிலிருந்து வெளியேற்ற முடியாது. போப்பு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, ஒருவரும் என்னை சபையிலிருந்து வெளியேற்ற முடியாது. நற்கருணை விருந்திலிருந்து ஐக்கியத்திலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரோடு கூட நான் தொடர்பு வச்சிருந்தாலும் என்னை என்ன பண்ண முடியாதுங்க, நீக்க முடியாது. ஒருவரும் என்னை கட்டுப்படுத்தவோ என்னிடம் பொய் சொல்லவோ கூடாது. ஏனெனில் அப்படி பொய் சொல்பவன் வேத புரட்டனும் சபையை விட்டு நீக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, ஆனா இவர் என்ன சொல்லலாம்? பொய் சொல்லலாம். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டீங்க.
போப்பை குறித்து தெளிவான சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 7ஆம் காலம் சவிமா இருக்கு புத்தகத்துல நீங்க கடைசியில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இவரோட கைக்கு இவருடைய ஆக்கினைக்கு ஆளானாங்க பரிசுத்தவான்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தோம். மீண்டுமா போப்பை குறித்து நம்ம ஒரு விஷயம் படிச்சலாம் பாருங்க. இப்படியாக ஆசாரியத்துவத்தின் மேன்மை மெல்கிசேதேக்கில் துவங்கி ஆரோனில் நிறைவேற்றப்பட்டு கிறிஸ்துவில் பூரணப்படுத்தப்பட்டு எப்படி ஒரு முறைமை ஒரு ஆர்டர் வருது பாருங்க அழகா. ஃபர்ஸ்ட் ஆசாரிய மேன்மைத்துவம் அப்படின்னா மெல்கிசேதேக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, எபிரேயர்ல கூட படிக்கிறோம். அப்ப மெல்கிசேதேக்ல துவங்கி மகா பிரதான ஆசாரியா இருக்கக்கூடிய ஆரோன், அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல், அதுக்கப்புறம் போப். அவங்க பாத்தீங்களா, அவங்க ஆர்டரே பாத்தீங்களா எப்படி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? என்ன காரணம் அப்படின்னா பாவ மன்னிப்பு யார் மூலியமா தான் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க அப்படின்னா நினைக்கிறாங்க அப்படின்னா போப்பு மூலியமா. மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கனால தானே அங்க போறாங்க, அவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போகணுன்றதை யாரு ஏற்படுத்தி கொடுத்தது? இப்ப அவர்கிட்ட தான் போகணும், அவர்கிட்ட போனாதான் அதுக்கு அவர் தான் நியாயாதிபதி, நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா ஏன் அவர்கிட்ட போகணுன்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்த மக்கள் நிறைய பேர் எப்படி நினைச்சிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துவ போலதான் அவரை நினைச்சிருக்காங்க. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அதிகார தோரணைக்கு போறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, படிங்க சிஸ்டர். பேதுருவில் பிரதிநித்துவமாக்கப்பட்டு இப்பிரபஞ்சத்தின் எல்லை வரை உயர்த்தப்பட்டு இன்று போப்பில் வெளியரங்கமாக்கப்பட்டு காணப்படுகிறது. சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகள் ஒப்புயர்வற்ற ஆசாரியத்துவத்தின் நிமித்தம் சகலமும் எனக்கு கீழ்ப்பட்டிருப்பதன் மூலமாக நிரூபிக்கப்படுவதை காணலாம். எப்படியாப்பட்ட ஒரு வசனம்! சகலமும் யாருக்கு கீழே தான், யாருடைய பாதப்படிக்கு கீழே தான் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம படிக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸை யார் எடுத்துக்கிறா? போப்பு மார்க்கம் எடுத்திருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாப்பட்ட அந்த பாகாலின் மேடையை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதிகார தோரணை, தன்னை கீழ்ப்படுத்திக்க மாட்டாங்க, அவங்க உட்காந்துருக்க சேரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க தான் அப்படின்னா இதை அழிக்கணும்னா யார் வரணும்? கிறிஸ்து. பரவாயில்ல, கிறிஸ்து பொறுமையா சொல்றப்ப மட்டும் சபையா சொல்றீங்க. ஏன் நமக்கு அந்த பலன் இல்லையா? சொல்லுங்க. நம்ம உடல் அளவுல நமக்கு பலம் இல்லாம இருக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா நம்ம மனதளவுல நமக்கு என்ன இருக்குங்க? வலிமை இருக்கு. யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப தேவன் அங்க ஒருத்தர் கருவியா பயன்படுத்துறாரு. கிதியோன் யாருக்கு அடையாளம்? நம்ம அப்பயே கேட்டோம். நிழலும் பொருள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து அடிச்சாரா இல்லைங்களா எல்லாத்தையுமே? அவருடைய இரண்டாம் வருகையில அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கொரடு போட்ட மாதிரி இந்த போப்போட வாய் அடைக்கப்பட்டிருக்குன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 1874 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் பிரசன்னம் வெளியாகுதல், இரண்டாம் வருகையில் அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ வசனம் படிங்க பாருங்க. மத்தேயு 4:15 படிங்க சிஸ்டர். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள், அந்த ஜனங்கள்ல ஒரு சில பேர் தான் யாருங்க? நம்ம அந்த வெளிச்சத்தை பார்த்தோம் இல்லையா? நம்ம கூட நிறைய பேர் பார்த்தாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணலங்க? அதை விசுவாசிக்கல. நீங்க எப்படி அவர் வந்துட்டாருன்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப்? அவரை கூட்டிட்டு வந்தா காட்ட முடியும். விசுவாசிங்க. உங்க இருதயம் துறக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுதான் விசுவாசம். சத்தியத்தின் அடிப்படையில் நீங்க விசுவாசிங்க. படிங்க சிஸ்டர். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சீஷர்கள் கேட்பாங்க இல்லையா? என்ன கேட்பாங்க? இந்த உலகத்துக்கு முடிவு எப்ப வரும்னு கேட்பாங்க இல்லையா? நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் என்ன சொல்லுவார்? இந்த பூமி எங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த பூமிக்கு முடிவு வரும். அப்ப மிக ஒரு கொடிதான ஒரு உபத்திரவ காலம் வரப்போகுது. அப்ப இந்த ஜனங்களுக்கு சத்தியம் இல்லாத சத்திய ஆகார குறைச்சல் வரப்போகுது. அப்ப தேவன் யாருன்னு காட்ட போறாரு, அவருடைய குமாரன் யாருன்னு காட்ட போறாரு, யாருன்னு காட்ட போறாரு, நம்ம யாருன்னு கூட காட்ட போறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க எப்படி கிதியோன் இரவிலே அங்க யாருக்கும் தெரியாம போனாரோ, அதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி வருவாராம்? யாரை போல வருவாராம்? திருடனை போல வருவாரு. அப்ப அதிகப்படியான சத்தியங்கள் 1874 அப்புறம் நமக்கு கிடைக்க வருது அப்படின்னா அந்த சத்தியங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எச்சரிப்பின் சத்தமா தான் இருக்கு, எச்சரிப்பின் சத்தியங்களா தான் இருக்கு.
நம்ம இப்படியே கடந்து போயிட முடியாது அன்பான சகோதரர்கள். பெயர் கிறிஸ்துவர்கள் போல சண்டே வந்தோம், இப்படியே இருந்தோம், படித்தோம், கேட்டோம், இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில வந்துட்டாரு, ராஜ்யம் குறுகிய காலத்துல இருக்குது, தேவனுக்கு சித்தமானாலும் நான் சபையாகிறேன், இல்லைன்னா அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ஓட்டத்துக்காக நான் ஓடிக்கிறேன். இப்படி அது ஒரு நிலைப்பாடு கிடையாது அன்பான சகோதர சகோதரிகள். தேவன் அன்புள்ளவர் தான், தேவன் ஞானம் உள்ளவர் தான், தேவன் வல்லமை உள்ளவர் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல தேவன் என்ன குணம் தெரியுமா அவர்கிட்ட இருக்கு? ஒழுங்கு. தேவன் ஒழுங்கின் தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம இவ்வளவு நாள் இங்கேயோ இருந்துட்டோம், சத்தியம் கிடைச்சிச்சு, வந்துட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அழைப்பு முடிய போதா, இன்னும் எவ்வளவு நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, 59வது செகண்ட் வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். அந்த ஒரு செகண்ட் தான் நம்ம சோர்ந்து போறோம் பாத்தீங்களா? எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போறோமோ அந்த இடத்துல நம்ம எந்திரிச்சிடணும். விழுந்துட்டோம் அப்படின்னா யார் ஆட்கொண்டுடுவா நம்மள? சாத்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் எப்பயுமே யாருக்கு தேவனா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பயந்துருக்கிற பிள்ளைகளுக்கு தான். நம்ம பயந்துருக்கிறோம் அப்படின்னா தேவன் நமக்கு தேவனா இருக்கிறார். நம்ம பயப்படலை அப்படின்னா நம்ம யாரு கூட போயிடுறோம் அப்படின்னா சாத்தான் கூட போயிடுறோம். அன்பான சகோதர சகோதரி, படிச்சிருங்க. வேணாம் சிஸ்டர், வேணாம். ஒருவேளை அவரை நம்ம மாமிச கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க முடியுதா? விசுவாசிக்கிறோம், சத்தியத்தின் அடிப்படையில விசுவாசிக்கிறோம். அப்போ 3 படிநிலைகள் நமக்கு தெரியும் இல்லையா? பெரிசியா, எபிபோனியா, அப்போகாலிப்சஸ். இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? 2ஆம் வருகை சப்ஜெக்ட் கேட்டவங்களுக்கு எல்லாருமே கேட்டுட்டோம், ஃபாலோ கிளாஸ் சப்ஜெக்ட் கிடையாது. எபிபோனியாவோட கடைசியிலையும் அப்போகாலிப்சஸ்ல ஆரம்ப ஸ்டேஜ்லயும் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம என்னன்னா, பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியும்படி யார் வந்தாங்க அப்படின்னா வேலை செய்தல். பிள்ளைகள் அப்படின்னா யாருங்க? நம்ம தான். யோசிச்சு பாருங்களேன், 1874 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு முதல் ஃபாலோ கிளாஸ் சப்ஜெக்டா எடுத்தா யாராவது வருவாங்களா அடுத்த சப்ஜெக்ட்? ஏன் நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம்? பகிரங்கமா பிரசங்கிக்கிறதானே நம்மளுடைய வேலை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்லைங்க, கேட்கறதுக்கு காது இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய போறது கிடையாது. ஆனா ஜீசஸ் வந்துட்டாருன்னா சண்டை போடுவாங்க. வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம்? அவங்களோட மைண்ட் அப்படிதான் போகும். அப்போ அப்போகாலிப்சஸ் அப்படின்னா அதோட ஆரம்ப ஸ்டேஜ், பிகினிங்ல. எபிபோனியோட முடிவு ஸ்டேஜ்லயும் அப்போகாலிப்சஸ்ல ஆரம்ப ஸ்டேஜ்லயும் இப்ப நம்ம இருக்கிறோம். அன்பான நம்ம எப்படி இருக்கணும்? விட்டுருங்க, இவ்வளவு தூரம் நம்ம கேட்டோம் இல்லையா, இதெல்லாமே விட்டுருங்க. இனி நம்மளை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அந்த 10 பேர் யார் அப்படின்னா நம்ம தான். அங்க 12 அப்போஸ்தலர்கள் போல இந்த 10 பேர் நம்ம தான். கிதியோன் கூப்பிட்டார் இல்லையா, இரவிலே 10 பேர் போனாங்க இல்லையா, எப்படி உடைச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த? உடைக்கணும்னு என்ன இவங்க மனசுல எப்படி வந்துச்சு? அந்த மிக பிரம்மாண்டமான கோட்டையை நம்ம உடைக்கிறோம் இல்லையா, அவளை விட்டு வெளியவான்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த சத்தியத்துல தான் இருக்கிறோம். கோட்டையை உடைக்கிறதுக்கு கல்லை விட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அடிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? சொல்லுங்க, அந்த கோட்டையை உடைக்கிறோம் இல்லையா, அவளை விட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அவளை விட்டு வெளியவா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சொன்னாலும் கூட இன்னும் லோத்தை போல எத்தனை பேர் அங்கேயே இருக்கிறாங்க பாருங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பாரம்பரியம். பிள்ளை இங்க இருக்கும், மனைவி அங்க இருப்பாங்க, அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. கணவன் அங்க இருப்பாங்க, பிள்ளை மட்டும் சத்தியத்துல இருக்கும். அவங்க எப்படி வருவாங்க? யோசிச்சு பாருங்க. இதே போலதான் நீங்க ஒவ்வொருத்தங்களையும் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களால ஏன் இந்த சத்தியத்துக்குள்ள வர முடியல அப்படின்னா ஒண்ணு குடும்ப சூழ்நிலையா இருக்கும், இன்னொன்னு அந்த அமைப்புல அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகார பதவி கொடுத்துருப்பாங்க, இன்னொன்னு அங்க அவங்க ஒரு மெயினான கேரக்டர் ரோல்ல இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னா அதத்தான் சீஷர்கள் கேட்டாங்க. நம்ம ஃபெமிலியரான வசனம் மத்தேயு 16:24 படிங்க. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எல்லாத்துக்கும் கொடுக்குற அட்வைஸ் தான் நம்ம கொடுப்போம் ஃபாலோ கிளாஸ் சப்ஜெக்ட்ல. நீங்க விருப்பப்பட்டா மட்டும் போதும், உங்களுடைய சிலுவையை நீங்க எடுத்துட்டு வாங்க, அடுத்தவங்களுடைய சிலுவையில நீங்க சுமக்க வேணாம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீங்க கிறிஸ்து போல வரணும் அப்படின்னு நீ விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் தன்னை சுயத்தை ஜெயம் கொள்ளு. நீ வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா. அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னா இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு உங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை நமக்கு முன் வச்சு போயிருக்கிற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு.
எப்படி இந்த கடற்கரையில நடந்த ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதன்படி நீங்க நடந்து வாங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன நடந்தார் சொல்லுங்க, அவர் எப்படி நடந்தார்? ஒரே ஒரு லைன்ல சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சவரா இருந்தார். ஊழியத்துக்கு வாங்க, ஊழியத்துக்கு எப்படி சப்ஜெக்டே அப்படிதான். பாகாலா ஒழிக்கணும், தேவன் யாருன்னு மக்களுக்கு நம்ம சொல்ல போறோம், அவ்வளவுதான். அதே போலதான் இங்க பாகால் அப்படின்னா போப்பு மார்க்கம். போப்பு மார்க்கத்துக்கு எதிராக நம்ம சத்தியம் சொல்ல போறோம். உண்மை தேவன் யாரு, கிறிஸ்து யாரு, அவருடைய பரிசுத்தாவியனான்னு சொல்ல போறோம். அதுதான் கான்செப்ட். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம்? அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அதுதானே நம்ம எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே. நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு? அவரோடு கூட நம்ம இருக்கணும். அவர் மணவாளன் இருக்காரு, மணவாட்டியா நாங்க இருக்கணும். அதானே நம்ம ஆசைப்படுறோம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, அவரும் சாதாரணமா அந்த இடத்துக்கு போகல. அன்பான சகோதர சகோதரிகளே, அவரும் பாடுபட்டிருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில 33 வருஷம் பாடுபட்டிருக்கிறார். குறிப்பா அந்த 3 வருஷம் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறாரு. ஒரு ரோல் மாடலா ஒரு வாழ்க்கை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். யார்கிட்ட எப்ப பேசணும், யார்கிட்ட எப்ப பேசக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, யாரோட சித்தத்தின்படி செய்யணும். அவங்க அம்மாவே கேட்டாங்க இல்லையா, திராட்சை குலைச்சல் வந்துருச்சு, ரசம், நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணீரை திராட்சைமா. நான் கேட்க மாட்டேன். பிதாவின் இடத்துல இருந்து கமாண்ட் வந்தாதான் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன். நம்ம யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதர சூழல். அதே போலதான் ஒருத்தர் கேட்கிறாரு, படிங்க மத்தேயு 10:37. மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. யோசிச்சு பாருங்களேன், இந்த வசனத்தின்படி நம்மளால வாழ்ந்திட முடியுமா? எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய தேவனையும் நம்முடைய கிறிஸ்துவையும் நம்மளால கொண்டு போய் வைக்க முடியுமா? ஜெனரலா நீங்க சொல்லுங்களேன். முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? முடியும், நம்மளால கண்டிப்பா முடியும். நம்ம அப்படி ஒருவேளை நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பாகாலி விக்கிரக ஆராதனை மாதிரி தான். நம்ம பொண்ணுக்கோ மனைவிக்கோ ஹஸ்பண்டுக்கோ நம்ம ஒரு மேலான இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு எத்தனாவது இடம் தான் கொடுப்பீங்க? செகண்டா? செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் இடம் அவங்க நமக்கு பிரியப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு நம்ம எத்தனாவது இடம் கொடுப்போம்? யோசிச்சு பாருங்க. அவரோட இருதயத்துல மட்டும் நமக்கு முதல் இடம் வேணும், ஆனா நம்மளோட இருதயத்துல அவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னொரு இந்த சம்பவம் சூப்பரா இருக்கு பாருங்க. 9:60 படிங்க. லூக்கா 9:60. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இதுக்கு முன்னாடி இருக்க வசனம் அவர் சொல்லுவார், நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. நான் போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வரலன்னு சொல்லல, அவரு வரேன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருங்க, மரித்தோர் தங்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் என்ன பண்ணு அப்படின்னா ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. இது ஜென்ரலா நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஆபீஸ்ல இருக்கோம், அப்பா இறந்துட்டான்னு போய் லீவு கேட்டா அவர் என்ன பண்ணுவாங்க? இல்ல நீங்க முடிச்சுட்டு போயிருங்க, ஒரு 8 மணி நேரம் தானே, காலைல வந்தீங்க இப்பதானே இறந்துருக்காரு, 8 மணிக்கு போன அனுப்பிச்சு விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? உடனே கிளம்புங்க, பஸ் இருக்கா ட்ரெயின் இருக்கா, யாராவது கொண்டு போயா விட சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஏன் இப்படி சொல்லணும்? அவரு நம்ம ஆண்டவர் சொல்லணும், மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்படி என்ன இந்த ஊழியம் ஸ்பெஷலா? ஸ்பெஷல் தான் அன்பான சகோதர சகோதரிகளே. இறந்துட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ போய் என்ன பண்ணு அப்படின்னா, நீ பிரசங்கி. உயிர்த்தெழுப்புறது யாருங்க? நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுப்புவர். இறந்து போனவங்க எல்லாமே உயிரோட வந்தா சந்தோஷமா இல்லை? இதை விட அந்த பையனுக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது? இறந்துட்டார், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு அழுதாலும் என்னங்க, அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்களேன். இப்ப இறந்துட்டாரு, அடுத்த செகண்ட் அவரோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க? பாடி வந்துருச்சா, பணம் வந்துருச்சா, பேரு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நானே இறந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எல்லாமே எப்படி அழுவாங்க அப்படின்னா, சாராவை இனிமேல் யாரு பாத்துக்குவா அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எவ்வளவு நாள் இருக்கும்? எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்ச நேரம் தான் இருக்கும். பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஓகே, கொஞ்ச நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது காலப்போக்குல மறைஞ்சிரும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப இறந்தாரு? யோசிச்சு பாருங்க. அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இந்த 2000 வருஷமுமே அவரை குறிச்சு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இதை விட மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் வேற என்னங்க வேணும் நமக்கு? யோசிச்சு பாருங்க.
ஒரு மனுஷன் வரான், பிறக்கிறான், இறக்குறான், அப்படியே போறது வாழ்க்கை கிடையாது இல்லையா? இன்னமும் அவரை குறித்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு வசனமும் நம்ம படிக்க படிக்க அவரை குறித்து படிக்கிறப்ப எவ்வளவு தெளிவான சத்தியங்கள் நமக்கு வெளியே வருது. யோசிச்சு பாருங்க. நமக்கு அன்பா நேசிச்சவங்க இறந்துடுறாங்க, கொஞ்ச நாள்லயே நம்ம மறந்துடுறோம், கொஞ்ச நேரத்திலேயே மறந்துடுறோம். ஆனா அவர் பாருங்க 2025 33 வயசுல அவர் இறந்துடுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, வருஷத்தை கால்குலேஷன் பண்ணி பாருங்க. இதற்கு இடையில எத்தனை பரிசுத்தவான்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய இருதயத்துல சுமந்து வந்திருந்தா இன்னைக்கு நம்ம இதை இப்படி படிப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் உருவத்தை நம்ம பார்த்தோமா? சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? மாமிச கண்களால அவரை பார்க்க முடியாது. ராஜா அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய தோற்றத்துக்கும் அவர் ராஜா வேற மாதிரி இருப்பார், ராஜரீகம் பண்ணுவார். என்னோட மைண்ட்ல அவர் சிங்கம் மாதிரி இருப்பார், உங்களோட மைண்ட்ல அவர் வேற மாதிரி இருப்பார். எப்படி நம்ம மனசுக்குள்ள அவர் வந்தார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய தோற்றம் என்னன்னு தெரியாது. நம்ம அவர் பேசினதை நம்ம கேட்கல, அவர் பேசிட்ட விஷயங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவரை குறிச்சு ராஜ்யத்தை குறிச்சு நம்ம பிரசங்கிக்கிறோம் பார்த்தீங்களா? இதை விட மிக பெரிதான விஷயம் என்ன இருக்கு அன்பான சகோதரர்? சொல்லுங்க. இன்னொரு சீஷர் கேட்கிறார் பாருங்க, யோவான் 4:31-32. யோவான் 4:31-32 இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே பசியா இருக்கிறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்ப கூட அவர் எப்படி சொல்றாருன்னா, அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அந்த அறியாத போஜனம் என்ன? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களை நோக்கி நம்ம ஆண்டவர் சொல்றார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய சித்தமா இருக்கும். போஜனம், நான் சாப்பிட்ற சாப்பாடு என்ன அப்படின்னா, சபை செலக்ட் ஆகணும். அவருக்கு கொடுத்த ரோல் என்ன சொல்லுங்க? அவர் எதுக்கு பிதாவின் இடத்துல நீங்க வரணும்? இந்த ரோலுக்குள்ள யாரும் இருக்கா? பாருங்க, நம்ம செலக்ட் ஆகலன்னா அவருக்கு கொடுத்த அந்த டார்கெட்டை நம்ம ஆண்டவரை இயேசு அச்சீவ் பண்ண முடியுமா? அவரால் அச்சீவ் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் யார் தான்? நம்பன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாருங்க, நம்ம தானே. நம்ம கரெக்டா ஓடிட்டு பர்ஃபெக்டா முடிச்சுட்டா அந்த லக்கத்தை கொண்டு போய் கொடுத்துருவார் இல்லையா? 1,44,000 முடிஞ்சிடும் இல்லையா லக்கம்? என்னை அவர் சொன்னார் இல்லையா, இந்த பரலோகத்துக்கு யார் போவா, இந்த இப்படி இருக்குதே, இந்த பூலோகத்துக்கு யார் போவான்னு அவர் அங்கேயிருந்து கேட்கிறார் இல்லையா? இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? அவருடைய சித்தத்தின்படி செய்ய வந்தாரு. தேவனுடைய தெய்வீக திட்டம் தெரியுது. இந்த உலகத்துக்கு எப்போ முடிவு வரும் அப்படின்னு கேட்டோம். இந்த பூமியில கடைசி எல்லை வரைக்கும் இந்த சத்தியம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு முடிவு வந்துடும் சொல்லியாச்சு. சத்தியம் நமக்கு தெரியுது. நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? கேட்ட சத்தியத்துல உண்மையாகவும் இருக்கணும். இந்த உண்மை சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம உலகத்தார் இல்ல. அதான் அவர் சொல்றார் யோவான் 15:19. யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் சத்தியம் அவங்க காதுல உழுவாது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஒவ்வொரு ஊர்ல ஃபாலோ கிளாஸ்ல எல்லாம் பார்த்துட்டோம்னா கடைசி சப்ஜெக்ட்ல 2 பேர் ஒருத்தவங்க தான் வராங்க. நீங்க நல்லா வேணா கேட்டு பாருங்க, எல்லா ஊர்லயும் கேட்டு பாருங்க. இப்ப இல்ல, நீங்க 10,000 நோட்டீஸ் அடிச்சாலும் பரவாயில்ல, 1,00,000 நோட்டீஸ் அடிச்சாலும் பரவாயில்ல, அதை கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பகையாளி ஆயிட்டோம். நீங்க மறுபடியும் போய் சத்தியம் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமா கேட்க மாட்டாங்க. இந்த டவுட் பேதுருக்குமே வந்திருக்கு. பேதுரு கேட்கிறார் பாருங்க, பேதுரு படிங்க சிஸ்டர். மத்தேயு 19:27 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அப்ப அதிக நம்ம ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவார்? சரிங்க, எல்லாத்தையும் விட்டுட்டோம். நீங்க மனைவியை விட சொன்னீங்க, விட்டுட்டோம். குழந்தைகளை விட சொன்னீங்க, விட்டுட்டோம். எங்க அப்பா இறந்து போனாரு, அதையும் நான் கண்டுக்கல. நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க எங்க போக சொன்னாலும் நான் போறேன், சத்தியங்கள் சொல்றேன். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா? இப்போ தேவன் அங்க மீதியான ஒரு கருவியா பயன்படுத்துறாரு இல்லையா? இப்ப தேவன் என்னையும் ஒரு கருவியா பயன்படுத்துறாருன்னா இப்ப எனக்கு ஒரு கோல் இருக்கும் இல்லையா? எனக்கு என்ன தேவனை கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு பதில் என்னங்க? மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன், அந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம், மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பது போல சொல்லுங்களேன். பிதா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க கூட இருக்கிறத விட நமக்கு வேற என்னங்க பெருசா கிடைச்சிட போகுது இந்த உலகத்துல? சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடைக்காதுதான். நம்ம வாழும் உரிமைகளை விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம
வாழக்கூடிய அந்த உலகத்துக்குள்ளேயே நம்ம போக முடியும், ஆளுகை செய்ய முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப சீஷர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. சீஷர்களுக்குள்ள ஒரு விஷயம் வருது, என்னன்னா அந்த கப்பல் விஷயம். யோசிச்சு பாருங்களேன், பேதுரு என்ன ஆகுறாரு அப்படின்னா அவிசுவாசி ஆயிறாரு ஒரு சில இடத்துல. அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள்ட்ட சொல்ற மாதிரி தான் அங்கேயும் சொல்றாரு, அங்க சொல்ற மாதிரி தான் நம்மள்ட்டையும் சொல்றாரு. சோர்ந்து போவாதீங்க, ஆள் இவ்வளவு பேர் தான் வராங்களா, கவலைப்படாதீங்க. நாங்க வந்து கார் வச்சுதான் அந்த 7 பேத்தையும் கூட்டிட்டு வந்து பாலோ கிளாஸ் நடத்துறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க லால்குடிக்கு வராத அநேக சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது. நீங்க வந்து பாருங்க, அங்க நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 6:45 போய் வீட்டுல போய் கார் வச்சு கூட்டிட்டு வந்து சப்ஜெக்ட் சொல்றோம் பாருங்க. நாகர்கோவில் சப்ஜெக்ட் பேர் தான் அந்த சாம்பல் புதன் ஒன்று பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த கல்லறை திருநாள். அப்ப பாத்தீங்கன்னா யாருமே வரல, 2 பேர் 3 பேர். அப்ப எல்லா இடத்துலயும் இதுதான் ஊழியத்தின் பலன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. அதனால நம்ம சோர்ந்து போயிடாதீங்க. அதுதான் அவர் சொல்றாரு. ஒருவேளை நம்ம சோர்ந்துட்டோம் அப்படின்னா சீஷர்கள் கேட்ட மாதிரி தான், அவங்க எப்படி அவிசுவாசத்துல இருந்தாரோ பேதுரு, அதே போல நம்ம ஆயிடக்கூடாது. படிங்க சிஸ்டர், மத்தேயு 14:22. மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். மத்தேயு 14:23-24. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, கப்பல் நடுக்கடல்ல இப்ப என்ன ஆகுதுங்க, நமக்கும் விசுவாச குறைச்சல் வரும், நம்மளுடைய கப்பலும் சேதாரமாகும். கப்பலே சேதாரமாகுமே தவிர எது சேதாரமாகாது? உயிர் போயிடாது, கவலைப்படாதீங்க. அது எடுப்பாரு தேவன், அது எடுக்க வேண்டிய நேரத்துல எடுப்பாரு. நம்ம படுற அசிங்கம், அவமானம், என்ன வேணா நம்மளை பத்தி சொல்லட்டுமே, அது எல்லாமே இந்த மண்பாண்டமான சரீரத்துல பெற்றுட்டோங்க. இந்த பானை வந்து என்ன ஆகணுங்க, உடைச்சுதான் ஆகணும். அது எப்படி உடையும்? இதெல்லாம் தாங்கினாதானே. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தாங்கி அந்த பானை ஒரு டைம்ல வெடிச்சாதான் எங்க போய் சேர முடியும்? அவரோட லெக்கத்துக்கு ஒருவரா நம்ம போய் சேர முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே. படிங்க சிஸ்டர், மத்தேயு 14:25-26. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு, பயந்து ஆவேசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆவேசப்படுறாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த கடல்ல நடந்துட்டு போறாரு. 27-28 படிச்சு. 27-28. உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திடன் கொள்ளுங்க, நமக்கும் ஒரு சூழ்நிலை வரும், விசுவாச குறைச்சல் வரும், நம்மளுடைய கப்பலும் சேதாரமாகும், ஆனா நம்ம சேதாரமாகும், கவலைப்படாதீங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நம்ம சொல்லுவோமா, நாங்க போற வழி கரெக்டா, நாங்க ஊழியம் பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியலையே, நீங்க தான் அப்படின்னா எனக்கு கை கொடுங்க அப்படின்னா அவர் கை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நம்மள தாங்குவாரா தாங்க மாட்டாரா? தாங்குவாரு. ஆனா பேதுருட்ட சொன்ன மாதிரி நம்மள்ட்ட சொல்ல மாட்டார். படிங்க. 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நம்ம சந்தேகப்படுவோமா நம்ம ஆண்டவரை? சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை சத்தியம் இருந்தா வந்துட்டோம், ஊழியம் பண்ணி தான் ஆகணும், பின்னிட்டு போக முடியாது. போனா நீங்க லோத்த நினைச்சுக்கோங்க, உப்பு தூண்லாம் இங்க ஆக முடியாது, வேற மாதிரி நமக்கு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டோம், என்ன பண்ண போறோம்? இப்ப அடுத்த இன்னும் ஒரு 3-4 மாசத்துல அந்த ஃபாலோ கிளாஸ் முடிஞ்சிடும். இப்படியே நம்ம அறுவடை ஊழியம்னு சொல்லிட்டு அந்த மணிகளை நம்ம சேர்க்க போறோமா, இல்ல நம்ம சோர்ந்து போக போறோமா? நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே? அப்போஸ்தலர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 27-22. அப்போஸ்தலர் 27-22. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அதுதான் ஏற்கனவே சொன்ன, திடமனதா இருங்கள். கப்பல் தான் சேதம் அடையுமா தவிர நீங்க என்ன ஆக மாட்டீங்க, சேதம் அடைய மாட்டீங்க. நீங்க துள்ளி அளவு கூட அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம யாரையும் விட்டுருவோம், நம்ம ஆண்டவரையே விட்டுருவோம். அன்பான சகோதர சொல்லி எப்பொழுதுமே விசுவாசமா இருங்க. ஒருத்தங்க வரவே இல்லையா, ரைட், ஓகே, அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய ஊழியம். தேவனுக்கு தெரியும், தேவன் பார்த்துப்பாரு.
அப்ப அந்த 10 பேர் யாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கடைசி கால பாத அங்கம். 1,44,000 பேர் நம்ம தான், மணவாட்டி வகுப்பார் தான். இப்ப மணவாளன்னு கேட்ட ஒரு மணவாட்டியை தேவன் செலக்ட் பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும்? அவர் கேட்பார்ல, நீ என்ன பண்ணிட்ட, என் பையனுக்காக என்ன பண்ணிட்ட, என் பையன்ட்டு ஒரு பொறுப்பு கொடுத்தல, நீ அதுக்குள்ள நீ இருக்கிற அப்படின்னா நீ என்ன குணலட்சணத்தை காட்டிட்ட, நமக்காக பரிசுத்த ஆவி பரிந்து பேசும் இல்லையா? என்ன பேசும்? பரிந்து பேசும் பரிசுத்த ஆவி தேவனிடத்துல. இப்ப நம்ம இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்துல நமக்காக யார் பரிந்து பேசுவா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவாரு. யார் சாட்சி கொடுக்கணும்? இப்படியே பரிசுத்த ஆவி சாட்சி கொடுக்கணும். என்ன சாட்சி கொடுக்கும் சொல்லுங்க? நம்ம பண்ணிட்ட நல்லது கெட்டது எல்லாமே ஓப்பன் டாக்கா சொல்லி தானே ஆகணும். அப்ப நம்ம எந்த இடத்துல இருப்போம்? அன்பான சகோதரரை யோசிச்சு பார்ப்போம். ஓகே, அடுத்தது 7 வயதுள்ள காளை. முதலாம் காளை யார் அப்படின்னா ஆதாம். 2ஆம் காளை யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 2ஆம் காளை 7 வயதுள்ள 2ஆம் காளைய ஓட்டிக்கிட்டு எங்க போறாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா மலையோட உச்சிக்கு போறாரு. மலையோட உச்சிக்கு போய் அவங்க பண்ணிட்ட காரியங்கள் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க பாக்குறாங்க. அதே போலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகளே, தகன பலியாக தன்னைத்தானே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? சபையாருக்காகவா இல்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவா? நம்ம சுயநலமா நம்ம சொல்லிடக்கூடாது. எனக்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு கிடையாது, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. படிங்க சிஸ்டர். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிரதான தூதனாக இருந்த பொழுதோ அல்லது தன்னுடைய பிதாவின் வலது பாரிசத்தில் தெய்வீக சுபாவத்தை பெற்ற பின் செய்த காரியங்களை அவர் குறிப்பிடாமல் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களையே குறிப்பிடுகிறார். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6. இந்த உண்மையை பவுல் மற்றொரு வசனத்திலும் வலியுறுத்துகிறார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஒரு மனுஷனால மரணம் உண்டாச்சு. எந்த மனுஷனாலங்க? ஆதாம் என்கின்ற மனுஷனால இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் பாவம் வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. இதுல இருந்து மீட்டெடுக்கணும் இல்லையா? சரி நிகர் சமாதானம் கொடுக்கணும் இல்லையா? யாருங்க வந்தா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதுவே சுவிசேஷத்தின் மைய கருத்தாகும். முதல் பரிபூரண மனிதனின் தோல்வியை மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலி சரி கட்டியது. முதல் மனுஷன், அந்த பரிபூர்ண மனுஷனுடைய தோல்விதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை கொடுத்து வெற்றியாக்குச்சு. இதற்காக அவர் தன் பிதாவிடம் பெற்ற மகிமையை விட்டுவிட்டு தரித்திரராக வரவேண்டிய அவசியம் ஏற்பட்டது. யோசிச்சு பாருங்களேன். பிதாவினுடைய செல்ல பிள்ளையா இருக்க அவரு, பாவமே அறியாத அவரு யாருக்காக பாவியா இருக்கிறார்? நமக்காக பாவியா இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் பரிசுத்தமானவரும் மாசற்றவரும் பாவத்திற்கு விலகினவருமாக இருந்தும் நம்முடைய தாழ்வான நிலையை அடைந்தார். ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அவர் தன்னுடைய மனித நிலையை சரிநிகர் சமான விலையாக தத்தம் செய்தார். வேத வசனங்களில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிருபையான நன்மையும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்பொழுது பிதாவின் ரட்சிப்பின் திட்டத்தை செயலாற்றுபவராக இருந்து அவர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் தெய்வீக இரக்கங்களை பெறும்படி ஆசீர்வதிக்கவும் வாய்ப்பு பெற்றிருக்கிறார். இதற்கு வழிவகுக்கும் முதல் படி பாவங்களை மன்னிப்பதாகும். கடைசியா எப்படி சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா பாவங்களை மன்னிப்பதாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஊழிய வேலையில நம்ம தோய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை பயிக்கல, யாரை பயிக்கிறாங்க? என்னைய பயிக்கிறாங்க. அவங்க ஒன்னு அடிக்கல, யார் அடிக்கிறாங்க? என்ன அடிக்கிறாங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கடைசியா அந்த 3 கட்டிங்ஸ் மட்டும் படிச்சுட்டு முடிக்கலாம். மனிதர்களிடையே தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக உலகுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். தேவ திட்டங்கள் எல்லாம் உலகத்தால் இப்போது அசட்டை செய்யப்பட்டாலும், இன்னைக்கு அசட்டை பண்ணாலும், நீங்க போய் என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்கலன்னா அப்ப பவுல் உதறி விட்டுட்டு வந்துருவார். பாத்தீங்களா? இன்னொரு இடத்துக்கு நான் போறேன், அவ்வளவுதான். அசட்டை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அவர்களுக்கு நன்மை தரும். அந்த ஜனங்களுக்கு எப்ப கிடைக்குமா நன்மை? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க? நன்மை கிடைக்கும். மேலும் உலகத்தார் இப்போது உதயமாயிருக்கிற மகா பெரிய சோதனை நாளில்
ஆண்டவரின் பிரசன்னத்தை சீக்கிரமாக உணர்ந்து கொள்ள அது உதவும். இன்னைக்கு நம்ம போய் ட்ரூத் சொல்றோம், அவங்க கேட்கல, ஆனா அவங்களே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். மகா உபத்திரவத்துக்குள்ள அவங்க வருவாங்க. வரப்பதான் நம்ம சொல்லிட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு உதவும். படிங்க. மற்றொரு நோக்கம் என்னவென்றால், சீக்கிரமாக கிறிஸ்துவத்தை துடைத்து போட போகிற மோசங்களினாலும் இன்னும் பற்பல ஏமாற்றக்கூடிய குற்றங்களினாலும் அநேகர் விழுந்துவிடும் சமயத்தில் விசுவாசிகள் தேவனுடைய வசனத்தினால் ஆயுதம் தரிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு மிகவும் உறுதியாய் நிற்க உதவுவதாகும். தேவனுடைய யுகங்களை பற்றிய முழு திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சுட்டி காட்டுவது அடுத்து நோக்கமாய் இருக்கிறது. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இசைவா இந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். சரிங்களா? அப்படி அந்த நோக்கம் நிறைவேறல, ஒருவேளை நம்ம ரொம்ப எப்படி சோர்ந்து போறோம் அப்படின்னா ஏனெனில் 1000 வருட யுகத்தில் சபையின் மூலம் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனுடைய மகிமையான திட்டத்தின் மங்கலான மினுக்கொளி தோற்றத்தை முதலாவதாக காணும்போது அது அவருடைய உண்மையான விசுவாசமுள்ள பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்புகிறதும் அவர்களது வைராக்கியங்களை முழு அளவுக்கு ஈடுபடுத்திக் கொள்கிறதுமான ஒரு பொதுவான அனுபவமாய் இது இருக்கிறது. உண்மையுள்ள விசுவாசமுள்ள பிள்ளைகளோட இருதயத்தை எது நிரப்புதான்? இப்ப நம்ம தான் உண்மையுள்ள விசுவாசம் உள்ள பிள்ளைகள். நம்ம தான் நம்மளுடைய இருதயத்தை எது நிரப்புது அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகள் இல்லை, நம்ம சோர்ந்து போறதுனாலயோ இல்ல அவங்க நம்மள வையப்படும் பொழுதோ பதில் வையாமலும் வசனமே இருக்கு பாத்தீங்களா? ஒரு மெய்ப்பனோட பேச்சுக்கு எப்படி கீழ்படியுதோ அதே போல அவங்க சொல்றாங்களா, அவ்வளவுதான், சரி ஓகேங்க சார், அவ்வளவுதான், ஓகேன்றது. நம்ம அப்படியே விட்டு விலகி வந்துருங்க. விலகி வரும் பொழுதுதான் படிக்க சார். என்ற போதிலும் மற்றவர்களை பிரகாசிக்க அவர்கள் சபை எடுக்கும் பிரயாசங்கள், சபைனா நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிரயாசம், அந்த ஊழிய வேலை அன்பற்ற வெறுப்புடன் சந்திக்கப்படுகிறதாலும் மிகவும் சொற்பமான பேரே கேட்கிறதற்கு காதுள்ளவர்களாய் இருப்பதை காண்பதாலும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய சத்தியம் அவங்கள போய் குத்துது அன்பான சகோதரர்கள். அதனால அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, இந்த ட்ரூத்துக்குள்ள வரல, அவங்களுடைய காதுகள் கேட்கப்படல, அடைக்கப்படுது. தங்களுக்குரிய உன்னதமான அறிவுக்குரிய அமர்ந்த சந்தோஷத்தோடு எவ்வித அவதூறு மற்றும் எதிர்ப்பும் குறைந்த அளவில் கூட கொண்டு வராத முறையில் நிலை கொண்டிருப்பது அவர்களது இயல்பான சுபாவமாய் இருக்கிறது. அவங்களுக்கு இயல்பான சூழ்நிலையா இருந்தாலும் கூட தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அதிகமான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த அழைப்பே அப்படியேப்பட்ட அழைப்பு தான். யாரோ ஒருத்தவங்க சொல்லின சத்தியத்துலதான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்ட நம்ம மரண பரியந்தமும் உண்மையா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா, எவ்வளவு பிரச்சனை, பாடுகள், உபத்திரம், சோதனைகள் வந்தாலும் கூட நம்ம வழி விலகி போறோமா? இல்ல, போவாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த கேட்காத காதுகளுக்கு கூட சத்தியத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம பகிரங்கமா சொல்லக்கூடிய காலப்பகுதியில இருக்கோம் அன்பான சகோதரர்களே. அப்போ இவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. கடைசியா தானியேல்ல சொல்றாரு பாருங்க, தானியேல் 12:3. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நம்ம நட்சத்திரம், நம்மளும் ஒரு ஸ்டார் தான். நமக்கு மேல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய ஸ்டாரா இருக்கிறார். நம்மளும் குட்டி ஸ்டார் தான், சூப்பர் ஸ்டார் கிடையாது, குட்டி ஸ்டார் தான். நம்மளும் பிரகாசிக்க போறோம். எப்படின்னா, இந்த வாழும் உரிமைகள்ல விட்டுட்டு இந்த கால சூழ்நிலையில நமக்கு நடக்கக்கூடிய பாடுகள், உபத்திரம், சோதனைகள் எல்லாத்தையும் நம்ம தாங்கிட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரியை முன் வச்சு போயிருக்கார், அடிச்சோட முன் வச்சுட்டு போயிருக்கார். அந்த அடிச்சோட நம்ம கடந்து அதன்படியே நம்ம நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி பிதாவின் இடத்துல செல்ல பிள்ளையா இருக்கிறாரோ அதே போல நாமும் கூட ஆளுகை செய்யலாம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம பாடம் எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, கிதியோனா ஒரு கேரக்டரா நம்ம எடுத்தோம். அந்த கேரக்டருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவர் யாருக்கு எகென்ஸ்டா சண்டை போட்டார்? பாகாலுக்கு எதிராக சண்டை போட்டாரா, மீதியானியர்களுக்கு எகென்ஸ்டா சண்டை போட்டாரா? பாகாலுக்கு எதிராகவே போய் சண்டை போட்டாரு. அந்த பாகால் என்ன பண்ணவில்லைங்க, அவருக்கு எதிராக சண்டை போடலை. ஆனா இன்னைக்கு நம்ம சண்டை போட்டாலும் சண்டை போடுற மாதிரி நமக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் சண்டை போடவே இல்லை. அங்க பார்த்தோம் இல்லையா, பாகால் அடிச்சோடனே விழுந்துருச்சு பாருங்க. அதே போலதான் நாமும் கோட்டையை நோக்கி கல்லை வீசுறோம். என்னைக்கா இருந்தாலும் நல்ல மணிகளை தேவன் அவருடைய களஞ்சத்துல சேர்ப்பார். நம்ம ஒரு பொழுதும் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை சீஷர்களுக்கே அவிசுவாசமான ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாலும் கூட, எப்ப அப்படின்னா அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஆனா நமக்கு தேவன் அளவில்லாம பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்தாவியை பெற்றுட்ட நம்ம எந்த அளவுக்கு நம்ம தூரிதமா இன்னும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளா, வசனத்தை எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்க போறோம் அப்படிங்கறதான் இந்த பாடத்தை நம்ம பார்த்தோம். பொறுமையோடு
கூட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.